உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைய தினத்திலும் ஆர்வத்தோட இந்த சத்திய பாடத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் பார்க்கும்பொழுது எனக்கு மனசுக்குள்ள தாவீது பாடின சங்கீதம் தான் ஞாபகம் வருது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆக்சுவலா இந்த சங்கீதத்தை பாடின தாவீது ஒரு ராஜாவாகிய தாவீது எதனால மான குறிச்சி பாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நாம் எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் தாவீது ராஜா எடுத்த உடனே ராஜாவா அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்த உடனே ராஜா கிடையாது. அவருடைய காலப்பகுதியில் ஒரு காலப்பகுதி வரைக்கும் அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தை மேய்க்கக்கூடியவராக இருந்தார். ஸோ மந்தை மேய்க்கக்கூடியவராக இருந்த தாவீதுக்கு அந்த காலப்பகுதியில் காட்டுப்பகுதியில் நடக்கக்கூடிய அநேக விஷயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் யூதேயாவுடைய வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமா தாவீதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியும். வனாந்தரம் சில சமயத்தில் படுமோசமான சூழ்நிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஒருவேளை இப்ப ஏற்பட்ட காட்சியை தாவீது ராஜா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எப்போ ஒரு மான் தண்ணீரை நோக்கி வாஞ்சித்து கதறும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துக்கணும். கரெக்டா? அப்படின்னா மான்களுக்கு ஏற்கனவே தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஈஸியா தெரியும்ல, தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் ஈஸியா தெரியும்ல. அப்படி ஈஸியா போய் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தாவீது ஒருவேளை எந்த மாதிரியான விஷயத்தை பார்த்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்துல அதனுடைய இடத்தை என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மறந்துருக்கலாம். கடினமான சூழ்நிலைக்குள்ள அந்த மான் போயிருக்கலாம். அல்லது வேடர்கள் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மானை துரத்தும் பொழுது தன்னுடைய ஃபெமிலியர் பிளேஸ் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மறந்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் இந்த காட்சியை தாவீது ராஜா பார்த்திருக்காரு, அது அவரை பாதிச்சிருக்கு. அந்த பாதிச்ச விஷயத்தை தாவீது ராஜா என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாடியிருக்காரு. ஆனா அந்த விஷயத்தை நம்முடைய தேவன் எதில் பதிவு செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்துல பதிவு செய்திருக்காரு. ஸோ வேதத்தில் ஒரு விஷயம் வந்தாலே நிச்சயமா அது யாருக்காக தான் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் தேவன் அதை அனுமதிச்சிருப்பார் என்பதை எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதன் வகையில் பார்க்கும்பொழுது இப்போ நாம இருக்கக்கூடிய கண்டிஷன், அப்படின்னு நாம சொல்றது இந்த உலகம் இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, உலகம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? ரொம்ப சந்தோஷமா போகுதுங்க பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல ஈவன் நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிச்சாலும் சரி, நியூஸ் பார்த்தாலும் சரி, லோக்கல் நியூஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் நியூஸாக இருந்தாலும் சரி, இப்போ உலகம் முழுக்க எதால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தினால நிறைஞ்சிருக்கு. ஒரே வகையான உபத்திரவம் மட்டும்தான் இருக்க உலகத்தில்? நிச்சயமா இல்ல, பல வகையான உபத்திரங்களால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷனோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது பொருளாதார பிரச்சனை நாம் எடுத்துக்கினா மட்டுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் விழறதோட மட்டும் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா அது நிக்காம ஒவ்வொரு வீட்டையும் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்படை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐஎம்எஃப் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஐஎம்எஃப் அவங்க என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐநா சபையின் கீழே வரக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் ஐஎம்எஃப். ஸோ அந்த ஐஎம்எஃப் என்ன ஒரு விஷயத்தை அவங்களுடைய ரிசர்ச்சில் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வருஷம், எந்த வருஷம் அது? வேற எந்த வருஷம் இல்லை, நம்ம வருஷம் தான். இந்த 26வது வருஷம் growth எவ்வளோ இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3% growth இருக்குமாமா. ஆனால் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4.7%. அது என்னங்க பிரதர் இன்ஃப்ளேஷன்? தமிழில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பண வீக்க விகிதம். ஸோ அதாவது செலவு என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக போகுது, வளர்ச்சி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் விலையாக ஆரம்பிக்குது. அதுலேயும் பர்டிகுலராக உணவுப் பொருட்களுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. FAO இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 130 பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. இதோட நிற்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, உலக நாடுகள் முழுக்க என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்ஸ்,
பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் என்ன அர்த்தம்? அரசியல் ரீதியான புரட்சிகள் ஆங்காங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா போன வருஷம் மட்டும் அரசியல் சார்ந்த ப்ரொடெஸ்ட் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,73,900 மேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது போன வருஷத்தோட 5% ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. இதோட நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நிக்கல. ஈவன் நம்ம ஊர்ல கூட இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரொடெஸ்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதோட நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்ல, உலகம் முழுக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. புவி அரசியலினுடைய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதன் நிமித்தமாக பல யுத்தங்கள் நடக்க போகுதுன்னு சொல்ல வரல, ஏற்கனவே என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. என்னென்ன யுத்தம் சொல்லலாம்? ஈரான் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், உக்ரைன் ரஷ்யா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நிறைய யுத்தங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. ஆனா பேசுறது என்னவோ சமாதானத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்பெண்டிங் மட்டுமே எவ்வளவு போகுதாமா. உதாரணத்துக்கு போன வருஷம் மட்டும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா $2.87 trillion என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய நம்ம நாட்டினுடைய பாதி ஜிடிபி எதையே உலக நாடுகள் செலவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ராணுவத்திற்காக மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா செலவு பண்ணிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. எந்த கவர்மெண்ட்டும் ஸ்டெபிலிட்டினா என்ன அர்த்தம்? ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. இன்ஸ்டெபிலிட்டினா என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கம் உலக நாட்டில் இந்த ஒரு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு, ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கவர்மெண்ட் கூட இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுல ஒரு கண்ட்ரி டெமோக்ரஸிலிருந்து பின்வாங்கி போயிட்டு இருக்கமா. டெமோக்ரஸி என்ன அர்த்தம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறையில இருந்து ஏறக்கூடிய நாலுல ஒரு கண்ட்ரி என்ன பண்ணிருக்காமா, பின்வாங்கி போயிட்டு இருக்கு. சில கண்ட்ரிலாம் முழுசா போயிடுச்சு. உதாரணத்துக்கு யார சொல்லலான்னு பாத்தீங்கன்னா சைனா சொல்லலாம். நார்த் கொரியாலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போலாம், ஓட்டு போடலாம். ஆனா ஒரே பட்டன் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரஸ் பண்ணிட்டு வரணும். அதனுடைய பிரசிடென்ட் பேர் கூட கிங் ஜாங் உன் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வரும். வேற ஆப்ஷனே கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம். ஸோ இதோட பிரச்சனை ஓஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க என்ன இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். உதாரணத்துக்கு ஃப்ளட்டு, வைல்டு ஃபயர்னா காட்டுத்தீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிராட்ஸ், அங்கங்க பஞ்சம். ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறதுடைய மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டே இப்போ ஸ்டேபிளா என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது மாத்திரம் இல்லாம போன வருஷம் 2025 இருக்குல்ல, இருந்ததுல ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சிருக்காங்க, குளோபல் வார்மிங். நம்ம கேள்விப்பட்டோம், புவி வெப்பமயம் ஆகுதல். அதாவது இப்ப எப்படி சென்னை ரொம்ப வெப்பமா இருக்கா இல்லையா? நான் ஏதோ வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கேன். வெப்பமா இருக்கா இல்லையா? பயங்கர வெப்பமா இருக்கு. எனக்கு பயங்கரமா வெப்பமா இருக்கு. அப்போ ஏறக்குறைய 1850 இருந்து 1900 வரைக்கும் எடுத்த கணக்கை விட ஏறக்குறைய 1.43 டிகிரி செல்சியஸ் நம்மளுடைய எர்த் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதனுடைய விளைவு சாதாரண விளைவு இல்லை. இது பல வகையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. அதுல ரொம்ப முக்கியமா பிரதிபலிக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி, பஞ்சம், ஏழ்மையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2025 மட்டும் ஏறக்குறைய 645 மில்லியன் ஜனங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பசியில இருந்திருக்கிறாங்க. சாதாரண டேட்டா கிடையாது இது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம மீட்டிங் வந்திருப்போம், தேவனுடைய கிருபையில மாம்ச பிரகாரமான சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்திருப்போம். உண்மையா இல்லையா? தேவனுடைய கிருபையில இன்னைக்கு மத்தியானம் மாம்ச பிரகாரமான சாப்பாடை நம்ம சாப்பிட்டு தான் வந்திருப்போம். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு தெரிஞ்சதில்லை. ஆனா நாம வாழக்கூடிய இதே உலகத்துல ஏறக்குறைய 645 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளவு தெரியுங்களா? 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்ப நீங்க அப்படியே கணக்கு போட்டு பாருங்க, 645 மில்லியன் ஜனங்க பசியில இருக்கிறாங்க. ஏறக்குறைய 2.7 பில்லியன் ஜனங்களுக்கு ஹெல்த்தி டயட் கிடைக்கலையாமா. 2.7 பில்லியன்னா எவ்வளவு? 270 கோடி ஏறக்குறைய. அது மாத்திரம் இல்லாம 847 மில்லியன் ஜனங்க எதில் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா ஏழ்மை கிடையாது,
கொடிய ஏழ்மையில ஏறக்குறைய 847 மில்லியன் ஜனங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இது நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு விளைவு வரும் தெரியுங்களா? என்ன விளைவு தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஹெல்த் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஹெல்த் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிடும். ஏறக்குறைய உலகத்துல பாதி மக்கள் இனத்திற்கு போதுமான அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது மாத்திரம் இல்லாம ஏறக்குறைய 100 கோடிக்கு மேல என்ன ஆயிடுறாங்களாமா, ஏழ்மையில தள்ளப்படுறாங்களாமா. ஏன் தள்ளப்படுறாங்களாமா? அவர்களுக்கு போதிய மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால, அதுக்கு அவங்க செலவு பண்ண முற்படக்கூடிய காரணத்தினாலேயே ஏறக்குறைய என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது நான் சொல்லக்கூடிய இத்தனை ஃபேக்டும் வேற எங்கேயும் நடந்துட்டு இல்லை, எங்கேயும் நடந்துட்டு இருக்குது. நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே பூமியில தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்து நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி கிடையாது. இப்போ நம்ம கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த குளோபல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த மாபெரும் உபத்திரவத்துல ஒட்டுமொத்த மனுக்குலமும் மாட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தவிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வயலண்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயலன்ஸ் புரியும் நினைக்கிறேன். வன்முறை சம்பவங்கள் ஏறக்குறைய 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் மட்டும் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 118 மில்லியன் ஜனங்க தங்களுடைய வாழ்விடத்தை விட்டு ஈஸியா வேற இடத்துக்கு என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. டிஸ்பிளேஸ்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நாம எந்த ஊர்ல இருக்கோம், சென்னையில இருக்கும்ல, வேற வழியே இல்லாம வேற நாட்டுக்கு என்ன ஆகுறது, அகதிகளா என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா போறது. உதாரணத்துக்கு சிரியால வார் நடக்கும் பொழுது நிறைய பேர் பல நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா அகதிகளா போனாங்க. அந்த மாதிரி ஏறக்குறைய 118 மில்லியன் ஜனங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி அகதிகளா போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட காலப்பகுதியில் யார் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? இப்பேற்பட்ட காலப்பகுதி நடக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவருடைய வாயின் வார்த்தையில என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா முன் அறிவிச்சிருக்கார். அதுதான் ஆச்சரியம். அறிவிச்சிருக்காரு இல்லையா? அறிவிச்சிருக்காரு. எங்க அறிவிச்சிருக்காரு? வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படக்கூடிய காரணத்தினால பூமியின் மேல் என்ன வருமாமா? ஆபத்துகளுக்கு வரும். அந்த ஒரு ஆபத்துக்களை பார்த்து பயந்து இருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயமே என்ன ஆயிருமாமா? சோர்ந்து போயிருமா. சோர்ந்து போயிருந்தா என்ன கண்டிஷன் பிரதர்? ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோம் எனக்கூடிய ஒரு வெறுப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தள்ளப்படுவாங்கன்னு வேதம் தெளிவா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. இப்போ இவ்வளவு நேரம் நான் சில இன்ஃபர்மேஷன் போட்டல, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள வாழ்வாங்களே சில பேர், அந்த பிரச்சனைக்குள்ள சில பேர் இல்ல, பல கோடி ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த பல கோடி ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பல கோடி ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைமையை சமாதானம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அதனால ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சோர்ந்து போயிருவாங்களாம். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட மோசமான நிலைமைக்கு யார் காரணம்? இப்பேற்பட்ட மோசமான நிலைமைக்கு யார் காரணம்? தேவனா காரணம் இல்ல மனுஷ காரணமா? மனுஷன் தான் காரணம். என் கேள்வி புரிஞ்சுங்களா? இப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்கு யார் காரணம்? அதை யார்கிட்ட போய் கேட்டாதான் கரெக்டா இருக்கும் தெரியுங்களா? அதையும் நம்ம தேவன் கிட்ட போய் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வலோகத்திற்கும் ஒரே தீர்வு தேவன் தான். ஆனா அந்த தீர்வை தேவன் எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு? வேற எப்படியுமே சொல்ல, நம் எல்லார் கைகளிலும் இருக்கக்கூடிய வேதாகமத்துல தான் அந்த தீர்வே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? அது எல்லாத்துக்குமான தீர்வு எதுல மாத்திரம் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்துல மட்டும்தான் இருக்கு. சோ அந்த வேதாகமத்துல ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, தேவனுக்கு முதல் நெருக்கமான ஜனங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட முன்னாடி இருந்தவங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தேவன் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஏன் உலகத்துல இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றதுக்கான பதில தேவன் நாங்க என்ன பண்ணிருக்காருன்னு கொடுத்திருக்காரு. வாசிக்கலாம். எரேமியா 2 அதிகாரம் 13 வசனம். எரேமியா 2 அதிகாரம் 13 வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆக்சுவலா தேவன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்க எத்தனை தீமை பண்ணாங்களாமா? 2 தீமை பண்ணாங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னா
தண்ணீரே நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவங்க கட்டிக்கிட்டு ஜீவ தண்ணீராக என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய பாரம்பரியத்தை புடிச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அதே போலதான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒட்டுமொத்த மனுஷனும் பூமியில இப்ப என்ன ட்ரை பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை அவனே சரி செய்திடலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான போடுறான். ஆனா உண்மையான தீர்வு எப்பதான் மனுஷனுக்கு கிடைக்கும் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவனுக்கு தீர்வே கிடைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உண்மையான ஃபவுண்டைன் ஆஃப் ட்ரூத் எது, உண்மையான ஜீவ ஊற்று எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற எதுவுமே கிடையாது. நம் கையில இருக்கக்கூடிய பைபிள் வசனம் தான். கரெக்டா? நம் கையில இருக்கக்கூடிய பைபிள் வசனம் தான். நாம இன்னைக்கு ஏன் இங்க வந்திருக்கோம்? நாம ஏன் இன்னைக்கு வந்திருக்கோம்? உதாரணத்துக்கு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அதான் உண்மை. கரெக்டா? ஆனா நம்மள இன்னைக்கு இணைச்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் கையில இருக்கக்கூடிய வேதாகம் தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணிருக்கு, இணைச்சிருக்கு. கரெக்டா? இணைச்சிருக்கு. அப்படின்னா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மான் மாதிரி. அந்த மானுக்கு அன்னைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாகம். தாகம். அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான தீர்வு எதுல தேவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல கொடுத்திருக்காரு. பைபிள்ல கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பைபிள் வசனங்களை நம்ம சரியா புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் என்ன தீர்வை கொடுத்திருக்காருன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஆமாவா இல்லையா? அப்படின்னா ஒரே தீர்வு எதுதான் பாத்தீங்கன்னா, ஜீவ ஊற்றுதான். இதே ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் பொழுது ஒரு அம்மா கிட்ட பேசும் பொழுது நம்ம ஆண்டவரே இந்த பாயிண்ட பத்தி பேசியிருக்காரு. நான் யாரை பத்தி சொல்றேன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. யார்கிட்ட பேசும்போது தெரியுங்களா? சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே டைரக்டா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் சொல்றாரு. இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வரும். ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆனா நான் ஒரு தண்ணி கொடுப்பேன், அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலமும் என்ன ஆகாது, தாகமே உண்டாகாதுங்கிறார். தாகமே உண்டாகாதுங்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் எது? உண்மையான லிட்டரலான தண்ணீரை பத்தி பேசுறாரு ஆண்டவரே? கிடையவே கிடையாது. அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்ன தெரியுங்களா? கொடுத்தாரு இல்லையா? ஆண்டவர் வரும்போதே கொடுத்தார். முதலாம் வருகிற காலப்பகுதியில எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வாயின் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவ தண்ணீர் தான். உண்மையா இல்லையா? ஒன்னொன்னும் என்னதான் பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீர் தான். அப்படின்னா இந்த உலகமே இருள சூழ்ந்திருக்கும் போது, இந்த உலகமே எல்லா பிரச்சனைக்குமே என்ன தீர்வுனே தெரியாம போயிட்டு இருக்கும் பொழுது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இருக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை சரியா குடிச்சிட்டோம்னா தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? ஏங்க பிரதர், உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்றோம்னா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நாமளே ஒரு பிளான் போடுவோமா போட மாட்டோமா? நாமளே ஒரு பிளான் போடுவோம்ல. அப்படின்னா இப்பேற்பட்ட மனுக்குலத்திற்காக தான் தேவன் எதையே கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பலியா கொடுத்திருக்காரா இல்லையா? அப்படி கொடுத்த நம் தேவன் இந்த உலகத்தை அப்படியே விட்டுருவாரா? அப்படியே விட்டுருவாரா? எப்படின்னா எக்கே இருந்தா கெட்டு போங்க, நீங்க எப்ப கேட்டா நீங்க கஷ்டப்படுங்க அப்படின்னு விட்டுருவாரா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னா நம்ம தேவன் திட்டம் போட்டு வச்சிருப்பாரு, அவர் போட்டிருக்க மாட்டார். நிச்சயமா பிளான் இருக்கும், நிச்சயமா பிளான் இருக்கும். ஆனா அந்த பிளானை கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட கடமைன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டிலே வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம். அதே ஞானி ஒருத்தர் இருக்கார் பைபிள்ல. யாரு? வெரி குட், சாலமன். சாலமன் ஞானி தன்னுடைய ஞானத்துல என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி அப்படின்ட்டார். அப்படின்னா எதுதான் வெளிச்சம்? உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஹால்ல எது வெளிச்சம் கொடுக்குது? என்ன இது ஒரு பெரிய கேள்வியா? இந்த லைட் வெளிச்சம் கொடுக்குது. அப்படின்னா வெறுமனே இந்த லைட் மட்டும் வெளிச்சம் கொடுத்துருமா?
என்ன பண்ணும்? அதுக்குள்ள எது பாயணும்? கரண்ட் பாயணும். கரெக்டுங்களா? அப்படி கரண்ட் பாஞ்சாதான் வெளிச்சம் வரும். அதே போல பைபிள் மட்டும் அப்படியே படிச்சா வெளிச்சம் வந்துருமா? இல்ல, பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நமக்கு வெளிச்சம் வருமா? நிச்சயமா அதோடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிச்சமே வரும். ஸோ அதனால இந்த உலகம் முழுக்க பல இருள இருக்கு. பொய், அறியாமை, சூப்பர்ஸ்டிஷன் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைந்து இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும். அதையும் நம்ம ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை நாங்க எங்க கொண்டு போய் சொன்னாலும் நாங்க சொல்லக்கூடிய ஒரே வசனம் எதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னங்க பிரதர்? சத்தியம்னா என்ன? இல்ல நான் டைரக்டா சத்தியம்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்கிறேன் நான். வெரி குட், உண்மை. அப்படி நான் சத்தியம் என்ற இடத்துல உண்மைன்னு போட்டு படிக்கலாமா? உண்மையும் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உண்மை எதுல இருந்து விடுதலையாக்கும்? வெரி குட். எதுல இருந்து விடுதலையாக்கும் பாத்தீங்கன்னா, பொய்யிலிருந்து விடுதலையாக்கும். அப்படின்னா பொய்யிலிருந்து நம்ம விடுதலை ஆகணுமா? பாவத்திலிருந்து. வெரி குட். பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகணும். அப்படின்னா பல விஷயம் நம்மளை இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூழ்ந்திருக்கு. பல இருள் சூழ்ந்திருக்கு. அப்படின்னா நம்மள இப்பேற்பட்ட இருள்ல இருந்தோம், பல பொய்கள் இருந்தோம். பொய் நம்மளை சூழ்ந்திருக்கா? உலகம் முழுக்க எது அதிகமா இருக்குன்னு ஒரு டேட்டா பேஸ்ல போட்டு சேவ் பண்ணோம்னா எது அதிகமா இருக்குங்க? பொய்யா உண்மையா? பொய் தான். கரெக்டா? அப்படின்னா பல பொய்கள் இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்மளை விடுதலாக்கக்கூடிய ஒரே உண்மை எது ஆண்டவரே அப்படின்னு போய் கேட்டோம்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரடியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம உலகத்திலேயே ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. அந்த உண்மை நம்ம கையில் இருக்கு. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இதை தவிர்த்து வேற எங்க போய் தேடினாலும் நமக்கு தீர்வே கிடையாது. நமக்கான ஒரே தீர்வு எது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாருமே விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தவிர்த்து வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னா இப்போ நாம என்ன இன்னொரு விஷயத்துல மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது மட்டும்தான் உண்மைன்னு பார்த்துட்டோம், பைபிள் வசனம் மட்டும்தான் உண்மைன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா நாம எப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்டாலும் சரி, எப்பேற்பட்ட பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, எப்பதான் அது உண்மையாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதால நிரூபிக்கப்பட்டிருக்கணும்? வேத வசனத்தால நிரூபிக்கப்பட்டிருக்கணும். உங்களுக்கு கூட அழைப்பு வரும் பொழுது இந்த அழைப்புல ஒரு விஷயம் வழக்கமா நீங்க பாக்குறது இருந்திருக்காது. என்ன தெரியுங்களா இருந்திருக்காது? போதகனுடைய பேரை என்ன இருக்காதுன்னு பார்த்தா இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதகருடைய பேரை காட்டிலும் எது ரொம்ப முக்கியம்? தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்படின்னா செய்தியாளர் முக்கியமா, செய்தி முக்கியமா? செய்தி தான் முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு செய்திக்குள்ள என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உள்ள போறோம். இப்போ தேவன் கிட்ட போய் கேட்கிறோம், தேவனே, ஆண்டவரே, என்னதான் தீர்வு வச்சிருக்கீங்க, என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு போய் கேட்கும் பொழுது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு கேட்டோம்னா, தேவன் கிட்ட ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்ன தேவனே நல்ல காலம் அப்படின்னு போய் பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா அதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறார். The Lord's day. இந்த கர்த்தருடைய நாள் தான் அந்த நாள் என்று தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்றாரு. அப்படி என்ன பதர் இந்த கர்த்தருடைய நாள் நல்ல நாள்? அப்படி என்ன பதர் இது தீர்வு கொடுத்துற போது அப்படிங்கிறது எங்க தான் போய் பார்க்கணும்? நாம இப்போ வேத வசனத்துல தான் போய் பார்க்கணும். அப்படின்னா வேத வசனத்துல கர்த்தருடைய நாளை பத்தி இருக்கா? எக்கச்சக்கமா கூட்டியிருக்கு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம்.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். பேதுரு என்ன சொல்றாரு நமக்கு? ஆவலோட காத்திருங்கள்ன்றாரு. யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. எதுக்காக ஆவலோட காத்திருங்கள்ன்றாருங்க? தேவனுடைய நாள் சீக்கிரமா வரணுன்றதுக்காக ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அது என்னது பூதம்? அது ஏதோ ஒரு பூதம் போல இருக்கு. பார்க்கலாம், அப்படி படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஏன் நம்மள காத்திருக்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆவலோட தேவனுடைய நாள் வந்துருச்சுன்னா அந்த நாள்ல அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி மட்டுமே வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ன ஆகும்? உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இருக்கக்கூடிய பூமியில நீதி மட்டுமே வாசமா இருக்கா? அநீதி மட்டுமே வாசமா இருக்கா? அநீதி மட்டும் தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசமா இருக்கு. ஆனா நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய பூமி என்ன பண்ண போதாமா? வரப்போதாமா? ஆனா இதுல நமக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர் தமிழ்ல பூதங்கள்ல என்ன ஆகும்? எரிந்து உருகி போகுங்கிற. அது என்ன பூதம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, இதனுடைய கொஞ்சம் தெளிவான மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்வதற்கு இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷனை நம்ம எடுத்து வாசிச்சோம்னா, இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு சொல்றது NASB வெர்ஷன். நம்முடைய தமிழ் பைபிள் எந்த பைபிள் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? ஆங்கிலத்துல KJV அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, அதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா பைபிள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதா? இல்ல. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. கரெக்டுங்களா? ஸோ அக்யூரேட்டான டிரான்ஸ்லேஷன் நாம் எடுத்து படிக்கும் பொழுது வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூதம் இல்லை, அந்த எலமெண்ட்ஸ் வில் மெல்ட் வித் இன்டென்ஸ் ஹீட். ஹீட் அப்படின்னா இந்த இடத்துல பேதுரு அதே நிருபத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போகும் அப்படிங்கிறாரு. வாசிக்கலாம். ஆனா ஆனா அது எப்ப அழியும் அப்படிங்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள்ல பூமியில இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ், எல்லா அமைப்புகளும் என்ன ஆகும்? அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் நல்ல அமைப்பாக இருக்கு? இப்போ நல்ல அமைப்பாக இருக்கு? நிச்சயமா கிடையாது. இந்த எல்லா அமைப்புகளும் என்ன பண்ண போறாராமா? அழிக்க போறாராமா. அப்படி அழிக்கிறத எப்ப தேவனே அழிப்பீங்க அப்படின்னு கேட்டா, தேவன் பதில் சொல்றாரு, அதுக்கு ஒரு காலப்பகுதி வச்சிருக்கேன், அந்த காலப்பகுதி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படிங்கிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை கொடுக்கக்கூடிய காலப்பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாள்ல புதிய பூமி வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா அந்த கர்த்தருடைய நாள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வருமாமா? இல்ல. எப்படி வருமாமா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வர மாதிரி என்ன பண்ணுமாமா? வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அப்படின்னா இந்த இடத்துல பூமியும் அதில் உள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போகும். என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னா பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும் இருக்கு இல்லையா? இதை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னா இந்த பூமிய, பிளானட் எர்த்த லிட்டரலா நெருப்பு வச்சு அழிச்சிருவாரா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? இந்த பூமி அப்படியே முழுக்க எப்படி உதாரணத்துக்கு நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சோ அந்த மாதிரி பூமி முழுக்க நெருப்புல அழிஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை படிச்சுட்டு? அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இதற்கான ஆராய்ச்சிக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அதே சாலமன் ஞானி நமக்கு இதற்கான ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. ஒரு சந்ததி போது, இன்னொரு சந்ததி என்ன பண்ணுதாமா? வருகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கும். பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படின்னா ஒரு வசனத்துல பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இருக்கு, இன்னொரு இடத்துல என்ன இருக்குது? பூமி எரிந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கு.
அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கூடாதா? இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கோம்ல. சில சமயத்தை சயின்டிஸ்ட் கூட சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நேராக எதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அது வந்து அடிச்சிருச்சுன்னா மொத்தமா என்ன ஆயிரும்? போயிரும். பல வாட்டி சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி கூட என்ன பண்ணதில்லை, நடந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வசனத்தை சொல்லிட்டாரு, பூமியும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். நோவுடைய காலப்பகுதியில பூமி அழிஞ்சு போச்சா இல்லையா? பூமியினுடைய கிரியைகள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அழிஞ்சிச்சு. அதாவது தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியான வார்த்தைகள் எடுத்துக்க முடியுமா நம்மளால? அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு நிருபத்துல, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னா தீர்க்க தரிசனத்துல தீர்க்க தரிசன பாஷையில பேதுரு என்ன பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்காரு. அப்ப தெளிவா என்ன புரியுதுன்னா, இந்த பூமியில் உள்ள அமைப்புகள் அழியுமே தவிர்த்து பூமியே என்ன ஆயிராது? அழிஞ்சிராது. பூமியே என்ன ஆயிராது? அழிஞ்சிராது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் தேவன் எங்க கொடுத்திருக்காருன்னா, பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்காரு. வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும். என்ன பண்ண போறாரம்மா தேவன்? அவருடைய சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் ஜாதிகள் மேல் சொரியும்படியும் ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னினால் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? பூமியே அழிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா அப்படியே அடுத்த வசனமே படிங்களேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. எப்பொழுது? கேள்வி உங்களுக்கு தான். எப்பொழுது? 9ஆம் வசனம் எப்படி இருக்கு? அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. எந்த ஜனங்க? ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்களாம்? தொழுது கொள்வாங்களாமா. இப்ப கேள்வி, இப்ப பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களா? கிடையவே கிடையாது. அதான் உண்மை. ஆனா அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்களாமா? தொழுது கொள்வாங்களாமா. எப்பொழுதுன்னு கேட்கிறேன். அதிலே வசனம் இருக்கு நமக்கு. 8ஆம் வசனத்துல, பூமியை எல்லாம் என் எரிச்சலின் அக்னினால அழிச்சிருவேன், அதுக்கு அப்புறமா ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் பூமியை அழிப்ப அப்படின்னு சொல்றது எல்லாம் லிட்டரலா பூமியே கிடையாது, பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகளை. என்னென்ன அமைப்புகள் பெருசா இருக்கு? அரசியல் இருக்கா? இருக்கு, நல்லாவே. மதம் இருக்கா? மதம் கொண்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? பொருளாதாரம் இருக்கா? சமுதாயம் இருக்கா? இது எல்லாம் அநீதியா இருக்கா நீதியா இருக்கா? எல்லாமே அநீதியா தானே இருக்கு. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன். இது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேனா அப்பொழுது ஜனங்க எல்லாரும் யாரை புரிஞ்சுப்பாங்க? என்ன புரிஞ்சுப்பாங்க? என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? தொழுது கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்படின்னா தேவன் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காரு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா அமைப்புகளையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா? எந்த காலப்பகுதியில் அழிக்க போறாரு? எந்த காலப்பகுதியில் அழிக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலப்பகுதிக்கு தான் அவர் கொடுக்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள். வாசிக்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. ஏசாயா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள். என்னவாமா? அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கான்? சமீபமா இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அப்படின்னா கர்த்தருடைய நாள் வந்த உடனே சமாதானமா இருக்குமா? எப்படி வரப்போதாமா கர்த்தருடைய நாள்? அது சர்வ வல்லவரிடமிருந்து மகா சங்காரமாய் என்ன பண்ண போதாமா? வரப்போதாமா? மகா சங்காரமாய். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாளுடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்காரம் செய்வதற்காக. எதை சங்காரம் செய்வதற்காக? பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் என்ன பண்ண போறாராமா? சங்காரம் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு பேர் தான் கர்த்தருடைய நாள். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது 24 மணி நேரமா?
ஒரு நாள்னா ஒரு டியூரேஷன் வேணும் பிரதர். இப்ப நம்முடைய நாளுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கு, 24 ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு டியூரேஷன் இருக்கு. கர்த்தருடைய நாளுக்கு ஒரு காலப்பகுதி இருக்கா? அது ஒரே நாளா? இப்ப ஏன்னா இதே பேதுரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள்ல நம்ம பூமியை, புதிய பூமியை என்ன பண்ணிருமா, மாறிடுமா. அந்த பூமி முழுக்க நீதி மட்டுமே வாசமா இருக்கணும்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல பைபிள் வசனம் எடுத்து வாசிச்சோம்னா, கர்த்தருடைய நாள் திருட வர மாதிரி வரும் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் மகா சங்காரமா என்னாகும் வரும் அப்படின்னு இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, புதிய பூமி வந்துருச்சுன்னா அங்க சங்காரம் தேவையா? அங்க சங்காரம் தேவை கிடையாது. ஆனா இந்த இடத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய நாளினுடைய டியூரேஷன், காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க தான் போய் பார்க்கறது நாம? இதுக்கு பைபிள்ல தான். ஏன் தெரியுங்களா? பைபிளுக்கு டிக்ஷனரி எது மட்டும்தான்? பைபிள் தானே தவிர்த்து கூகுள் சர்ச்சோ, சாட் ஜிபிடியோ, கிளாடோ, இப்ப இருக்கக்கூடிய எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸோ கூட கிடையாது. எது மட்டும் தான் பாத்தீங்கன்னா, பைபிளுக்கு டிக்ஷனரி எதுதான்? பைபிள் தான். பேதுரு நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே. யார் அந்த பிரியமானவர்களே? நாம தான். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். யார் அறியாதிருக்க வேண்டாம்? நாம என்ன அறியாதிருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு பாத்தீங்கன்னா, நமக்கு தான் ஒரு நாள், நமக்கு ஒரு நாள் ஒரு நாள், ஆமாவா இல்லையா? நமக்கு ஒரு நாள் ஒரு நாள். ஆனா ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாள் என்பது ஏதோ 24 மணி நேரம்லாம் கிடையாது. அது எவ்வளவு நாளுங்க? 1000 வருஷம். அதுதான் பைபிள் சொல்லுது. 1000 வருட அரசாட்சி. யாருடைய 1000 வருஷ அரசாட்சி? கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்படின்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில புதிய பூமி வரணுமா வரக்கூடாதா? வரணும்ல. அப்படின்னா புதிய பூமி வரணும்னா என்ன நடக்க வேண்டும்? 1000 வருஷ அரசாட்சியில முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் உடைக்கணும், எல்லாத்தையும் பரிகரிக்கணும், உலகத்தின் அமைப்புகளை எல்லாம் அட்டிக்கணும். அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாத்தையும் அழிச்சாதான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்ட முடியும் இல்லையா? அப்படின்னா இதை நிலைநாட்ட வரக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு பேரு தான் எந்த நாளுங்க? கர்த்தருடைய நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம், கரெக்டா? கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஜெபிப்போம், தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தினுடைய பிரதான நோக்கம் எது? எதுக்காக ஜெபிக்கிறோம் பிரதானமா? ஆண்டவரே எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே கார் கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அடுத்த வருஷமாவது எதிர் வீட்டுக்கார மாதிரி பங்களா கொடுங்க ஆண்டவரே, பையன் வந்து நாசா சயின்டிஸ்டா ஆகணும் ஆண்டவரே, ஆகி எப்படியாவது H1B விசால அமெரிக்கா போன ஆண்டவரே. இதான் நம்ம ஜெபம், இதுதான் நம்ம ஜெபம். ஆமாவா? நெஞ்ச வலிக்குது எனக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய பிரதான அப்போஸ்தலன் ஒருத்தர் இருக்கார், அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வச்சோம், நம்மளோட பரிதவிக்க கூடியவர்கள் வேற யாருமே கிடையாது, அதற்கான ஆளுங்களும் நாங்க கிடையாது. அப்படின்னா நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, ஆமாவா இல்லையா? அந்த ஜெபத்துல எதுக்காக முக்கியமா ஜெபிக்கணும்னு என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் ஒவ்வொரு உண்மையான ஆண்டவனுடைய சீஷனுடைய தலையாய கடமை. என்ன ஜெபம்? கரெக்ட் தான். அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்ன ஜெபம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு? உம்முடைய சித்தம். யாருடைய சித்தம்? நம்முடைய சித்தம் இல்ல பிரதர்ஸ். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் எங்க செய்யப்படணுமாமா? பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல. பரமண்டலங்கள்ல தேவனுடைய சித்தம் தானே நடக்குது. தேவ தூதர்கள் அவர் பேசி தானே கேட்டு இருக்காங்க. பூமியில தேவனுடைய சித்தமா நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பூமியில தேவனுடைய சித்தம் நடந்துட்டு இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தா தேவனுடைய சித்தம் நடக்குங்க பிரதர்? பிரதர் எனக்கு கேள்வி, எந்த கவர்மெண்ட் வந்தா தேவனுடைய சித்தம் நடக்கும்?
5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, அந்த கவர்மெண்ட் திரும்பி வந்தா வந்துருமா? புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குல்ல, இது வந்தா தேவனுடைய சித்தம் நடந்துருமா? வரவே வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய கவர்மெண்ட் வந்தாதான் தேவனுடைய சித்தம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தான். அது என்னங்கிறது நம்ம கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் எது? கிறிஸ்துவின் ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் நடக்கும். கரெக்டா? அதுதான் நம்ம ஜெபம். அப்படின்னா தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தில் நடக்கணும்னா, கிறிஸ்துவின் ராஜ்யம் வரணும்னா, அது எப்பதான் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள்ல. அப்ப கர்த்தருடைய நாள்ல கிறிஸ்துவின் ராஜ்யம் வரணும்னா இந்த உலக ராஜ்யங்களை எல்லாம் என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணும், கம்ப்ளீட்டா முடிக்கணும். அதை முடிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள். அப்பேற்பட்ட நாளுக்காக வாஞ்சையோடு காத்திருங்கள்னு யார் சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, இப்பேற்பட்ட சந்தோஷத்தை உலக ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட காலப்பகுதி சீக்கிரம் வரணுமா வரக்கூடாதா? இதே கவர்மெண்ட்ல ஓட்டலாமா, இல்ல தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரணுமா? இப்ப நாம எப்பேற்பட்ட ப்ராஃபஸியை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுது, எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறத தேவன் பைபிள்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாரா, கொடுத்திருக்க மாட்டாரா? நிச்சயமா என்ன பண்ணிருக்கணும், கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்படின்னா ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, உதாரணத்துக்கு உலகத்திலே ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு தலைநகரம் இருக்கும்ல, ஒவ்வொரு தலைநகரம் இருக்கும்ல, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு தலைநகரம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும் இல்லையா? டெல்லி தானே, டெல்லி தானே இருக்கும் போது, டெல்லி தானே. யாரோ கரெக்டா சொல்றீங்க, ஜெருசலேம், ஜெருசலேம். ஆமாவா இல்லையா? ஆமா. எப்படி தெரியுங்களா சொல்றோம்? அதுக்கும் வசனம். எந்த பாயிண்ட் நம்ம பார்த்தாலும் அதுக்கு என்ன நமக்கு ஆதாரமா வேணும்? வசன ஆதாரம் நமக்கு வேணும். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. கடைசி நாட்களில். எந்த நாட்களில்? யாருடைய நாள் அது? யார் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள்? கடைசி நாள். நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள். இந்த கடைசி நாள்ல நம்முடைய காலப்பகுதியிலேயே என்ன நடக்க போதாமா? வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். பைபிள்ல மலைய தேவன் எதற்கு அடையாளமா வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யம். ராஜ்யம் அப்படின்னா எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக யாருடைய ராஜ்யம் உயர்த்தப்படுமாமா? ஆண்டவருடைய ராஜ்யம் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். யோசிச்சு பாருங்க, கண்கொள்ளா காட்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஜாதிகள்? ஒரு ஜாதி 2 ஜாதி இல்ல, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அந்த ராஜ்யத்திற்கு என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை என்ன பண்ணுவார்? நமக்கு போதிப்பார். அப்படின்னா ஆண்டவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஆரம்பிக்கும் பொழுது மாபெரும் ஒரு அற்புதம் நிகழ்வு தெரியுங்களா? அது ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கார். என்ன தெரியுங்களா அற்புதம்? செத்து போன எல்லாரும் திரும்பி உயிரோட வர போறாங்க. நம்புறீங்களா இல்லையா? ஏன்? ஆண்டவரே சொல்லி ஆச்சரியமா இருக்க, செத்து போனவங்கள உயிரோட வர போறாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இது குறித்துல என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியப்படாதீர்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா? பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என் சத்தத்தை கேட்கக்கூடிய காலப்பகுதி வரப்போகுது. அந்த காலப்பகுதி தான் அவருடைய ராஜ்யம். யோசிச்சு பாருங்க. அப்படி செத்து போனவங்க திரும்பி உயிரோட எழும்பொழுது முதல் கேள்வி என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, செத்து போன நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா என் கடவுள் என்ன காப்பாத்திட்டாரா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை சொல்லுவாங்க, உன் கடவுள் காப்பாத்தலப்பா, உன் கடவுள் காப்பாத்தல, உனக்காக ஒருத்தர் செத்து போயிருக்காரு, உனக்காக ஒருத்தர் மரிச்சிருக்காரு, அவரு தான் உன்னை காப்பாத்தி உயிரோட என்ன பண்ணிருக்காரு? எழுப்பியிருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சொல்லுவாங்களாம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, வாங்க போலாம், கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்களாமா. இப்ப இப்படியா சொல்றாங்க உலக ஜனங்கள். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கான ஆண்டவர் மட்டுமா? அப்படித்தானே? அவர் வந்து பிரதர் ஜேம்ஸ்,
பிரதர் ஆல்பர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அவர் ஆண்டவர். அப்படியா? கிடையவே கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு. அவருடைய ராஜ்யத்துல என்ன நடக்குமாமா? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்படின்னா கர்த்தருடைய வசனம் வெளிப்படக்கூடிய இடம் எதுவா இருக்க போகுது? ஜெருசலேம். அப்பேற்பட்ட மிக முக்கியமான இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெருசலேம்ல கர்த்தருடைய வசனமா வெளிப்படுது இல்ல. உலகத்துல நீங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அப்படியே நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் காரணமா இருக்கு. என்ன காரணம் அது? அதுவும் ஜெருசலேம் தான். அப்படின்னா இந்த ஜெருசலேம்ல இருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும்னா இந்த ஜெருசலேம் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்படின்னா அந்த ஜெருசலேம்ல மிகப்பெரிய சம்பவத்தை நம் ஆண்டவர் அவருடைய நாள் நடத்த போறாரு. அவருடைய நாள் நான் சொல்றது எது? கர்த்தருடைய நாள்ல நடத்த போறாரு. அதை நடத்த போறேன்னு தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார் அவருடைய தீர்க்க தரிசனத்துல. வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. இதோ எந்த நாள் வருதாமா? கர்த்தருடைய நாள் வருகிறது. ஏன்னா அந்த நாள்ல என்ன தெரியுமா நடக்க போதா? வாசிக்கலாம். 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். தேவனே என்ன பண்ண போறாராமா? யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண? எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் என்ன பண்ண போறேன் நானு? கூட்டுவேன் அப்படின்ட்டார். அப்படின்னா யாரையா கூட்ட போறாருன்னா தேவனே கூட்ட போறாரு. எல்லா ஜாதிகளும் யாருக்கு விரோதமா? எருசலேமுக்கு விரோதமாக கூட்டப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா எருசலேம்ல ஒரு மாபெரும் யுத்தம் நடக்க போதா? நடக்க போறது இல்லையா? நடக்க போகுது. அப்படின்னா அது எப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்பதான் வரப்போகுது அப்படின்றதுக்கு மாபெரும் பதில் எதோட தொடர்பாயிருச்சு? இப்போ எருசலேமோட தொடர்பாயிருச்சு. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய நாள்ல எருசலேம்ல அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா, அப்படின்னா எருசலேமுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் இப்ப நெருங்கின தொடர்பு வந்துருச்சுன்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னா அப்பேற்பட்ட ராஜ்யம் எப்பதான் வரும்? ஏன்னா அதை தவிர்த்து வேற எதுவுமே தீர்வு கிடையாதுங்க. அதை தவிர்த்து வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது. சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேக்ட்ஸ் போட்டல நான். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஹெல்த் கிரைசிஸ், நிறைய பிரச்சனை பார்த்தோம்ல. அதுல ஒரு பிரச்சனைனா இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துட்டு பிறகு இருக்குமா? நிச்சயமா ஒரு பிரச்சனை கூட இருக்க போறது இல்லை. அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவனுடைய ராஜ்யம் எப்போ, எவ்வளவு சீக்கிரம் அப்படி என்பதற்கு ஆண்டவரே பதில் கொடுத்திருக்காரு. பார்க்கலாங்களா? ரெடியா இருக்கீங்களா? நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் எப்படி பேசுறீங்க ஆண்டவரே? அவங்க கிட்ட ஓமையாவே ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் யாருக்கு அருளப்பட்டது? அவர்களுக்கு அருளப்படல, உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டாங்களா ஒரு உண்மை? இன்னைக்கு நம்ம மாபெரும் பரலோக ராஜ்யத்தை பார்க்க போறோம். அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு அருளப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கே தவிர்த்து வேற யாருக்கும் இன்னைக்கு கிடையாது. வேற யாருக்கும் கிடையாது. இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னா, அப்பேற்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் எதுக்குள்ள இருக்காமா? ஓமையில இருக்காமா? நம்ம ஆண்டவர் ஏறக்குறைய 39 ஓமைகளை பேசியிருக்காரு. ஓமைனா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நேரடியான அர்த்தத்துல இருக்காது. ஆண்டவர் ஒரு கதை மாதிரி என்ன பண்ணுவார்னு சொல்வாரு. அதற்குள்ள பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்ப நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓமை மட்டும் எடுத்து பார்க்க போறோம். அந்த ஓமைக்குள்ள எதற்கான பதில் இருக்கு தெரியுங்களா? எதற்கான பதில் இருக்கு தெரியுங்களா? ஆண்டவனுடைய ராஜ்யம் எப்ப வரப்போகுது அப்படின்ற ஒரு பதில் அந்த ஓமையில இருக்கு. அப்படி என்ன ஓமை பிரதர் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திமர ஓமை. வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள்
துளிர்க்கதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படி 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதை போய் பார்க்க சொல்றாரு? அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் போய் பாருங்க. அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது எது கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்துச்சு தெரிஞ்சுக்குங்கன்றார். இவ்வளவு ரொம்ப சிம்பிள். எதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? அத்திமரத்தை போய் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க எது வந்துருச்சுன்னு. எப்போ? ஆனா அந்த அத்திமரம் என்ன பண்ணும்? துளிர் விடணும். அப்படின்னா சென்னையில ஒரு நல்ல ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்து அங்க ஒருவேளை அத்திமரம் மட்டும் வளர்ந்துருந்துச்சுன்னா நேரம் என்ன பண்ணுங்க, போய் பார்த்து கேளுங்க, அந்த கார்டனர் கிட்ட கேளுங்க, எங்க இந்த அத்திமரம் எப்போ துளிர் விடுன்னு கேளுங்க. அவர் சொல்லுவாரு. சொல்லிட்ட பிறகு அது துளிர் விடுமோ தெரிஞ்சுக்குங்க. எது வந்து போச்சு, தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்படிதானே சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்படி இல்லை. அப்படின்னா இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அத்திமரம்னா என்ன புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது அத்திமரம்னா என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதானே அந்த அத்திமரம் துளிர் விடும் போது தேவனுடைய ராஜ்யம் கிட்ட வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே அத்திமரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையின் காலப்பகுதியிலேயே அத்திமரத்தை நோக்கி நம்ம ஆண்டவர் கனிகளை தேடி என்ன பண்ணார்னா போனாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த பிரகாரம் அந்த அத்திமரத்துல கனி இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அந்த அத்திமரத்துல கனியே இல்லை. இல்லாக்கிட்டு போதும் சும்மாவும் விடல. நம்ம ஆண்டவர் என்னவும் பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அதை சபிச்சும் வச்சுட்டார். வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. மார்க் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்க, அது வேற அத்திப்பழம் காலமே வேற இல்ல. அந்த சீசன்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வந்து பார்த்தா அதுல இல்ல. அது இல்லாததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். யாரும் கேட்டிருக்கிறாங்க, சீஷர்களும் கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்பாலும் கேட்டிருக்காரு. நம்பால் யாரு? நம்பால்னா நம்மள மாதிரியே பண்ணுவார் எல்லாமே. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே அவ்வழியாய் மறுபடியும் ஆண்டவரோட சீஷர்கள் போகும்போது என்னாச்சாமா, அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறது என்ன பண்ணிருக்காங்க, கண்டார்கள். உடனே நம்பாளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இவ்வளவுதாங்க சம்பவம். அதாவது அது பாட்டு கிடக்கு. எது? ஒரு அத்திமரம். அது கனி கொடுக்கல, ஓகே தான். ஆனால் இவரா போய் கனி கொடுக்கலன்னு அதை சபிச்சு, அது சபிச்ச உடனே அது பட்டு போய் அது சீஷர்கள் இது வேரோட பட்டு போயிருச்சு ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாரு, ஏன் பண்ணார் ஆண்டவர் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அத்தி மரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத பைபிளில் நம்ம போய் தேடணும்னா வாசிக்கலாம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரித்தேன். பைபிள்ல தேவன் தெளிவா என்ன சொல்லிட்டாரு, அத்தி பழங்களை யாரோட ஒப்பிட்டாரு, யூதர்களை அத்தி பழங்களோட ஒப்பிட்டார். அப்படின்னா யூதர்கள் அத்தி பழம்னா அத்தி மரம் இஸ்ரேல் தேசம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துக்கிட்ட கனிகளை தேடி போனது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் பொழுது எந்த தேசத்துக்கிட்ட தான் கனிகளை தேடி போனாரு, இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் கனிகளை தேடி போனாரு. கனி இருந்துச்சா? கனி இல்ல. அதுதான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அத்திமரம் இப்ப என்ன பண்ணல, கனி கொடுக்கல. அத்திமரம் என்ன பண்ணல, கனி கொடுக்கல. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, ரோமர்கள் கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பு கொடுத்தாங்க. ஈவன் புறஜாதியா இருந்த பிலாத்து கூட என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டார். ஆனா இந்த ஜனங்க சொன்னது என்ன தெரியுங்களா, அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்துல இவருடைய ரத்தப்பழிக்கு நான் ஆள் இல்லைன்னு பிலாத்தே சொல்லும் பொழுது இந்த ஜனங்க என்ன தெரியுங்களா சொல்லிட்டாங்க, இந்த ஜனங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும்
எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இவருடைய ரத்தப்படி நாங்க என்ன பண்ணிக்கிறோம், வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. யாருங்க? இஸ்ரேல் ஜனங்க. எங்க மேல மட்டும் இல்ல, எங்களுடைய சந்ததி மேலே வரட்டும், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வரட்டும். என்ன பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்ன மாதிரியே அத்திமரம் வேரோட பட்டு போச்சு. வேரோட பட்டு போச்சுன்னா இப்ப அத்திமரம் யாரு? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் வேரோடு அழியுது. எப்ப வேரோடு அழியுதுன்னா கிபி 70 தீத்து ராயன் என்கிற ரோம பேரரசன் வந்து இஸ்ரேல் தேசத்தை முற்றுகையிட்டு ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தையும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அழிச்சிட்டான். அங்க இருந்த யூதர்கள் அடிமைகளாக, உலக நாடுகள் முழுக்க அடிமைகளாக சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்படி சிதறடிக்கப்படும் போது உலக நாடுகள் முழுக்க என்று சொல்லும் பொழுது நம்ம நாட்டு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா சில யூதர்கள் வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க. அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? இப்போ பட்டு போயிருச்சு. அத்திமரம் பட்டு போயிருச்சு. அப்படின்னா இஸ்ரேல் தேசம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் போயிடுச்சு. இஸ்ரேல் தேசமே எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, கிபி 70க்கு பிற்பாடு இஸ்ரேல் தேசம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லை. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லை, பல பேருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே வாசிங்க முதல். கிபி 70 முதல் 672 வரை ரோமர்கள், கிபி 672 முதல் 1072 வரை அரேபியர்கள், கிபி 1072 முதல் 1099 வரை செல்சுக்கியன்ஸ், கிபி 1099 முதல் 1291 வரை குரசேடர்கள், கிபி 1291 முதல் 1517 வரை மம்லூக்ஸ், கிபி 1517 முதல் 1917 வரை அட்டோமான்ஸ். இதுல குருசேடர்கள், குருசேட்ஸ் அப்படின்வாங்க. இவங்களை வந்து கிறிஸ்தவ தீவிரவாதிகள் அப்படின்வாங்க. இவங்க யூதர்களை பயங்கரமா வேட்டையாடினாங்க. ஏன் வேட்டையாடினாங்கன்னா, எங்க ஆண்டவரை கொன்னீங்கல்ல, உங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம்னு பயங்கரமா எல்லா யூதர்களையும் போய் வேட்டையாடினாங்க. இதை ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, கொலை பண்ண சொல்லிட்டு போனாரு இல்ல, ஒரு கன்னத்தில் அப்படி சொல்லிட்டு போனா போய் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குருசேடர்கள். இந்த மம்லூக்ஸ் அட்டோமான்ஸ்லாம் யாருன்னா துருக்கி முஸ்லீம்கள். இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எது இருந்துச்சுங்க? இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு. இந்த டைம்ல யூதர்கள் வசமே இஸ்ரேல் தேசம் இல்லை. இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்கும், இந்த காலப்பகுதியில் என்ன நடக்கும் என்பதை தான் பெரிய தீர்க்கதரிசிகளாகிய தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த காலப்பகுதியில் யூதர்களுக்கு என்ன நடக்கும், அந்த காலப்பகுதிகள் மட்டும் இல்ல ஃபியூச்சர்லயும் ஜூவிஷ் பீப்புளுக்கு, யூதர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை எழுதியிருக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு ப்ராஃபட்டோட ப்ராஃபஸி என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம். அந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்க தரிசன பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தினுடைய பேரு உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல இருக்கு. வாசிக்கலாங்களா? வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, என்மேல்னா என்மேல் இல்ல, யார் மேல? எசேக்கியேல் மேல அமர்ந்து வந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எங்க நிறுத்திட்டாரமா? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் யாரை கொண்டு போய் நிறுத்திட்டாரமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிக்க வச்சிட்டாரமா. அப்படியே படிங்க 2ஆம் வசனம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நம்மள நடக்க பண்ணா எப்படி இருக்கும்? ஆனா யார் நடக்க பண்ணி வச்சிருக்காரு? எசேக்கியேல அந்த எலும்புகளை சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. நிறைய இருந்துச்சாம். பள்ளத்தாக்குனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, 2 மலைகளுக்கு நடுவே இருப்பதுதான் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா எது இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்புகள் இருந்திருக்கு. அது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருக்கிறது. இப்படி சொன்னா நமக்கு புரியாது. சென்னையில காஞ்சு போயிருக்கு, கரெக்டா இல்லையா? எது காஞ்சு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எலும்புகள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் பட்டு 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 அது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அடைவுல அது அப்படியே காஞ்சு போயிருக்காமா. அப்படியே படிங்களேன் அடுத்து 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமான்னு தேவன் யாரை பார்த்து கேட்கிறாராமா? எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாராமா. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். தேவனே, எனக்கு போய் எப்படி தெரியுமே தேவனே? யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும் தேவன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் சொல்றாரு. அப்பொழுது அவர் வசனங்கள் 4 மற்றும் 5. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், எவைகளை பார்த்து?
அந்த உலர்ந்த எலும்புல பார்த்து சொல்லணுமா? என்ன சொல்லணுமாமா? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, யாருடைய வார்த்தையை கேளுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்குள்ள ஆவிய பிரவேசிக்க பண்ண போறேங்கிறாராமா. எதுக்குள்ள? எலும்புக்குள்ள. அப்படியே படிங்களா தொடர்ந்து. 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, முதல்ல எலும்புகளை ஒன்னா சேர்த்து, அதுக்கு மேல நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோலினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுப்பீங்கன்றார். அப்படின்னா முதல்ல எல்லா எலும்புகளும் ஒன்னா சேரணும், நரம்புகள் கூடணும், தோல் சேரணும். அடுத்தது ஆவியை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நான் புரிஞ்சுப்பீங்க, நான் தான் உங்களை என்ன பண்ண எழுப்பினேன் அப்படின்னு. அப்படியே வாசிங்க தொடர்ந்து. வசனங்கள் 7 மற்றும் 8. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எசேக்கியேலுக்கு சொன்ன மாதிரியே ப்ராஃபஸி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன இருக்குன்னா, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல என்ன ஆயிருக்குங்க? ஒரு இரைச்சல், ஒரு சவுண்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு என்ன பண்ணுதுன்னா சேருது. இதை பார்க்கிற எசேக்கியேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே என்ன இருக்குன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாமல் இருந்துச்சு. எல்லாம் வந்துருச்சு, என்ன வரல? ஆவி என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா வரல. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி என்ன பண்ணிப்போ? தீர்க்க தரிசனம் உரை. மனுப்புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்த ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். அப்படின்னா இப்ப என்ன வரணும்? ஆவி வரணும். ஆவி வந்துச்சா? வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு உயிர் வந்து மகா பெரிய சேனை என்ன பண்ணிருக்காங்க? நின்ட்டாங்களாமா. நல்லா இருந்துச்சுங்களா கதை? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலர்ந்த எலும்புகள் வேற யாரும் இல்ல. 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து இந்த உலர்ந்த எலும்புகள் வேற யாரும் கிடையாது. யாருங்க? இஸ்ரேல் ஜனங்க தான். இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அதாவது ஏறக்குறைய 2000 வருஷமா உலக நாடுகள் முழுக்க சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்பிக்கையா போயிருச்சாமா. ஏன்னா போற எல்லா இடத்துலயும் யூதர்களை போட்டு பயங்கரமா துன்பப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பியே நம்முடைய சொந்த தேசத்துக்கு போவோன்ற நம்பிக்கையே முழுசா யூதர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஸோ எப்படி உலர்ந்த எலும்புகள் எப்படி வெயில் பட்டு 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 உலர்ந்து போயிருச்சோ, அதே மாதிரி நம்பிக்கையே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. அவர்களோட இப்ப நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன். எங்க? இஸ்ரேல் தேசத்திற்கு மறுபடியும் வர பண்ணும் பொழுது, என் ஜனங்களே, நான் இந்த இடத்துல உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்படின்னா கிபி 70 அவங்க தேசத்துல இருந்தாங்க இல்ல, உலக நாடுகள் முழுக்க அடிமைகளை சிதறடிக்கப்பட்டாரு பட்டாச்சு. ஏறக்குறைய 2000 வருஷமா இஸ்ரேல் தேசமே யார் கையிலேயே இல்ல, இஸ்ரேல் ஜனங்க கையிலேயே இல்ல. ஆனா தேவன் சொல்றாரு, நான் சொல்றேன் உங்களை உங்க தேசத்துல வைப்ப அப்படிங்கிறார். நடக்காதா? ஏன்னா அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்?
தேவன் சொன்னதான் செய்வாரு. ஆனா சொல்லிட்டாருன்னா அதை செய்யாம என்ன பண்ண மாட்டாருங்க, விட மாட்டாரு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, உலர்ந்த எலும்புகள் இந்த இடத்துல வேற யாரும் கிடையாது, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க. இப்ப என்ன பண்ணப்பட வேண்டும், அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அதாவது எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேரணும். அடுத்து என்ன சேரணும், நரம்புகள் எல்லாம் ஒன்னா சேரணும். அடுத்து என்ன சேரணும், சதையெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வளரணும். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை உலக நாடுகள்ல இருந்து எப்படி மறுபடியும் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்க்க போறாரு அப்படிங்கிறதையும் தேவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதிட்டாரு. வாசிக்கலாங்களா? வாசிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இவங்க போய் அவங்களை என்ன பண்ணுவாங்களாமா, பிடிப்பாங்க. அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களை திரும்பியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வரதுக்கு 2 பேர் அனுப்புறாரு. 2 பேர்ல 2 குரூப் அனுப்புறாரம்மா. ஒரு குரூப் என்ன பண்ண போறாங்கன்னா, மீன் பிடிக்க போறாங்களாமா. இன்னொரு குரூப் என்ன பண்ண போதாமா, வேட்டையாட போதாமா. அப்படின்னா மீன் பிடிக்கிற மாதிரி என்னாச்சு தெரியுங்களா? 1878ஆம் வருஷத்துல பெர்லின், அதாவது ஜெர்மனி தேசத்துல என்ன நடந்துச்சுன்னா, பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு நடந்துச்சு. இதுல முக்கியமா பங்கேற்ற நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் அதை நடத்தினாங்க, பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரான்ஸ், இட்டாலி, ஒட்டமன் சாம்ராஜ்யம். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ல கூடுறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ல பிரிட்டிஷ் சார்பா வந்தார் இல்லையா பிரதமர், அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் டிஸ்ரேலி. பேர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம், பென்யமின் அப்படின்னு எந்த ஊருக்காரா இருக்கணும், இவரு இஸ்ரேல்காரரா இருக்கணும். அப்படின்னா இது வரைக்கும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா வந்ததுலயே முதல் ஒரு யூதனா வந்தது யாருதான் பாத்தீங்கன்னா இவர் தான். அந்த கூட்டத்துல என்ன முடிவு பண்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ணிடலாம், நாம கொடுத்துடலாம். எங்கேயே, இஸ்ரேல் தேசத்திலேயே. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் யாருக்கு இடமே இல்லை, யூதர்களுக்கு அவங்க ஊர்ல இடமே இல்லை. முதல் பெட்டாடிக்வா அப்படின்னு ஒரு இடத்துல 1878ஆம் வருஷத்துல முதல் தன்னுடைய சொந்த தேசத்துல தன்னுடைய சொந்த நாட்டையே விலை கொடுத்து வாங்குறாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பெட்டாடிக்வா அப்படின்ற ஒரு இடத்துல இடம் வாங்குறதே தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல சொல்லி வச்சிருக்கார். அதான் ஆச்சரியம். வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும். பெட்டாடிக்வா அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்பிக்கையின் வாசல். அப்படின்னா நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்க கொடுப்பங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. சொன்ன விஷயத்தை தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்றுறாரு. கரெக்டா 1878ஆம் வருஷம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்றாரு. என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? 1878ஆம் வருஷத்துல இது நடக்கும் பொழுது, இப்பேற்பட்ட விஷயம் நடக்கும்ன்றத தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காருல, இவங்க இடத்த இவங்களே வாங்குவாங்கன்னு. இப்போ ஒரு இடத்த வாங்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணுவோம்? நம்ம இடத்த வாங்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணது எப்படி பண்ணுவோம்? பத்திரத்தை வாங்கணும், அதுக்கு சாட்சி கையெழுத்துலாம் போட்டோம்ல, அப்பதானே ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகணும். இப்படி அவங்களுடைய சொந்த தேசத்தையே பல நூற்றாண்டுகள் கழிச்சு இஸ்ரேல் ஜனங்க வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சாட்சி கையெழுத்தும் போட போகிறார்கள் என்பதை தேவன் பல நூற்றாண்டு முன்பாகவே எழுதி வச்சிட்டார். அப்ப எழுதின விஷயம் 1878ஆம் வருஷம் நடக்குது. வாசிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 43, 44. எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 மற்றும் 44. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே, நீங்க சொல்றீங்களா இந்த தேசமே என்ன ஆயிடுச்சு, கொல்லப்படும், பாழா போச்சு அப்படின்னு சொல்ற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். என்ன ஆயிடுச்சுங்க, நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா எப்ப எழுதினாரு, எப்பயோ எழுதினாரு. ஆனா இது எப்ப நடந்துச்சு, 1878ஆம் வருஷம் இது நடக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது,
பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே ஒரு விஷயம் நடக்கும்ன்றத தெளிவா சொல்லி நடந்துட்டு அந்த விஷயம் ஒரு புத்தகத்துல இருக்குன்னா அது எந்த புத்தகமா மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? உண்மையான ஜீவனுள்ள தேவன் இருக்கார்ல, அவர் கொடுத்த புத்தகமா மட்டும்தான் இருக்கணும். உலகத்துல அது ஒரே ஒரு புத்தகம் தான், நம் கையில் இருக்கக்கூடிய வேதாகம் தான். நம்புறீங்களா இல்லையா? எப்பேற்பட்ட கடவுளை நம்முடைய கடவுளை வச்சிருக்கோம் தெரியுமா? நாம எப்பேற்பட்ட கடவுளை நம்ம கடவுளை வச்சிருக்கோம் தெரியுங்களா? அப்படின்னா, ஆனா வாங்கும் போது இந்த தேசம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சா? பொட்டல் காடா இருந்துச்சு. மலேரியல் ஸ்வாம்ப், மலேரியா கொசுக்கள் நிறைந்த ஒரு சதுப்பு நிலமா இருந்த ஒரு நிலத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப குறைவான நபர்களே இவங்களாம் தான் ஆரம்பத்துல போய் என்ன பண்றாங்கன்னா முதல் செட்டில் ஆகுறாங்க. ஆனா இவங்க போய் செட்டில் ஆகுற வரைக்கும் அந்த இடம் ஏன் பொட்டல் காடா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மழையே கிடையாது. ஏறக்குறைய 1800 வருடங்களாக அந்த இடத்துல ப்ராப்பரா மழை கூட வரல. ஆனா என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? இவங்க வாங்கிட்டு போய் செட்டில் ஆகுறாங்க, மழை வர ஆரம்பிக்குது. அப்படியோங்கிறத முன்னாடியே தேவன் தீர்க்கதரிசனத்துல என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார். வாசிக்கலாம். யோயேல் 2:23-24. யோயேல் 2 வசனங்கள் 23 மற்றும் 24. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அது இது முன்மாரி பின்மாரி மாறி மாறி சொல்றாரு. மாறின என்ன? மழையை நான் கொடுப்பேன்றத தேவன் சொல்லிட்டாரு. களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1878 இருந்த பெட்டாட்டிக்வா இப்ப இப்படி இருக்கு. வாசிக்கலாம். எரேமியா 16:15 வசனம். எரேமியா 16 வசனம். இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன பண்ணுவாங்களாமா? சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று. அதாங்க நம் தேவன் மட்டும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு. அது என்ன ஆகும்? நடந்தே தீரும். வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரி என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் தேசத்துக்கு வர பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்கிருந்து வர பண்ண போறாராமா? நான் அவங்கள துரத்தி விட்டோம்ல, அங்கிருந்து வர பண்ணுன்றாரு. எங்க துரத்தி விட்டாராமா? இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும். வடதேசம்னா இது நமக்கு வடதேசம் இல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய தேசத்துலதான் யூதர்கள் சிதறடிக்கப்படும் பொழுது முக்கியமா போய் செட்டில் ஆனாங்களாமா. அப்படின்னா இதோ உலக மேப்ல நடுவுல சென்ட்ரா பென்சில்ல கோடு போட்ட மாதிரி ஒரு தேசம் இருக்குல்ல, அதுதான் இஸ்ரேல் தேசம். சரிங்களா? இஸ்ரேல் தேசம். அதுக்கு நேரா வடக்கே எந்த ஊர் இருக்கு? நேரா மேப் பாத்தீங்கன்னா நல்ல மேல போங்க, ரஷ்யா. கரெக்டா? அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கோடு கூட நான் வரைஞ்சு காமிச்சிடுறேன். அப்படின்னா வடதிசை அப்படியே நேரா போனீங்கன்னா என்ன பாயிண்ட் ஆகுதுங்க? என்ன பாயிண்ட் ஆகுது? ரஷ்யா. அப்படின்னா எல்லா யூதர்களும் போய் எங்க செட்டில் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல சொன்ன மாதிரியே ஹிஸ்டாரிக்கலா ரஷ்யால தான் பெரும்பான்மையான யூதர்கள் போய் செட்டில் ஆனாங்க. இப்போ தேவன் தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லிட்டாரு? அங்கே இருக்கலாமா? எங்க கொண்டு வரணும்? இஸ்ரேல் தேசத்தை கொண்டு வரணும். அதுக்கு யார் அனுப்ப போறாரு? மீன் பிடிக்கிறவர்கள், வேட்டைக்காரர். ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புறாரு. அப்படி அனுப்பப்பட்டவர்கள் முக்கியமான நபர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தியோடர் ஹெர்சல். இவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சியோன் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் வாங்க அப்படின்னு ஜியோன் காங்கிரஸ் அப்படின்னு 1896 ஒரு கூட்டத்தை கூட்டுறார். இவர் ஒரு புக்கு கூட போட்டிருக்காரு, ரைட் ஃபார் ஜூவிஷ் ஹோம்லேண்ட், நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு போகணுன்ட்டு ஒரு புக்கு போட்டு கூப்பிட்டாரு. அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. டெல் அவீவ்ல முதல் 66 ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. அவங்க முதல் அந்த டெல் அவீவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் இன்னைக்கு இப்படி இருக்கு. அப்படின்னா ரஷ்யால இருந்து மட்டும் இல்ல, தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்துல இருந்து என்ன பண்ணுவேன் நானு வர பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி ஏறக்குறைய 1903 வரைக்கும் 25,000 யூதர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் ஏன் தெரியுமா பாலஸ்தீன் சொல்றேன்? அதுக்கு அப்ப பேர் என்னதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் கிடையாது, பாலஸ்தீன். ஆமா, தேவன் பேர் வைக்கும்போது இஸ்ரேல் தேசம் தானே வச்சாரு. எப்படி பாலஸ்தீனா மாறிச்சு? எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போனாங்கல்ல, தேசம் ஒவ்வொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுல, அப்போ ரோமர்கள் வசம் வந்துச்சு இல்லையா? அப்படி ரோமர்கள் வசம் வைக்கும் பொழுது அந்த மாகாணத்துக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனா.
இப்படிதான் பாலஸ்தீன் உருவாச்சே. ஆனா எப்பயோ தேவன் ஆபிரகாமுக்கு அந்த இடத்த என்ன பண்ணிட்டாரு, கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணாச்சு. ஆக்சுவலா அந்த இடம் யாருது? ஆக்சுவலா அந்த இடம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இப்படி பல நாட்டுல இருந்து சொந்த நாட்டுக்கு வராங்க இல்லையா, இதுக்கு பேரு எபிரேய மொழியில அலியா அப்படின்னுவாங்க. இத ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்னுவாங்க. அலியானா ஏறி வருகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சமயத்துல யூதர்கள் எல்லாம் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் உலகமே கண்டுராத முதலாம் உலக யுத்தம் வெடிக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிக்குது. வேர்ல்டு வார்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலக நாட்டில் எப்படிதான் சண்டை நடக்கும்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விருத்தமா சண்டை போடும். ஆனா முதல் முறை உலக வல்லரசுகள் உரசி கொண்ட தருணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி திரும்ப நடந்துச்சு? 1914 வருஷம் நடந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி. 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏன் நடக்கணும்? எத்தனையோ வருஷம் இருக்குல்ல, வேற எந்த வருஷமும் நடந்திருக்கலாம்ல. 1950 நடந்திருக்கலாம்ல, வேற எத்தனை வருஷத்துல நடந்திருக்கலாம்ல. ஏன் 1914 முதலாம் உலக யுத்தம் நடக்கணும்? என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? 1914 தான் முதலாம் உலக யுத்தம் நடக்க வேண்டும் என்பதை காலக்கணக்கோட தேவன் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. அந்த சத்தியத்தை முதல் கேட்கும் பொழுது புல் அரிச்சிருச்சு எனக்குலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டைரக்டா போயிட்டு தானியல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா 1914 வருஷம் முதலாம் உலக யுத்தம் நடக்கும் அப்படியா இருக்கும்? நிச்சயமா இருக்காது. அதை கண்டுபிடிக்கணும்னா லேவியராகமத்துக்கு போகணும். ஆமா, அங்க போனா மட்டும் பத்தாது, லூக்கா 21ஆம் அதிகாரத்துக்கு போகணும். இவ்வளவு ரகசியம் இருக்கு பைபிள்ல. எதுக்கே டேட் இருக்கு? 1914 முதலாம் உலக யுத்தத்துக்கே டேட் இருக்குன்னா, மூன்றாம் உலக யுத்தம் எப்ப வரும் எப்ப முடியும்ன்றத பைபிள் இருக்குமா இருக்காதா? இது எல்லாத்தையும் கேட்க போறோம். அப்படின்னா இன்னைக்கு இன்னையோட கிளாஸ் முடிய போறது கிடையாது. இதே இடத்துல வாரம் இத்தனை ரகசியங்களும் இலவசமா கேட்க போறோம். ஏன் தெரியுங்களா? இலவசமா பெற்ற அனைத்தையும் நாங்க பெற்றத இலவசமா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். வாங்கிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இந்த ஊழியத்தை செய்யறோம். வேலைக்கு போயிட்டு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தை செய்யறோம். ஏன் வேலைக்கு போயிட்டு ஊழியம் செய்யறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் பண்ணார். தன் சொந்த கைகளினாலே வருத்தப்பட்டு பிரயாசத்தோட செய்து இந்த நாங்க இலவசமா பெற்ற சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே அப்போஸ்தலர்கள், அந்த ஊழியத்தை பார்த்தாங்களா அப்போஸ்தலர்கள், அதே ஊழியம் தான் எங்களுடைய ஊழியம். அப்படின்னா இதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் இப்பேற்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், கேட்கிறதற்கு காதுடையவன் கேட்க கடவன். நாங்க ரெடி, நீங்க தயாரா இருப்பீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கலாமா? வெரி குட். சோ அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான நாடு வந்து பிரிட்டன், இங்கிலாந்து. நம்மள கூட அவங்க தான் என்ன பண்ணிருந்தாங்க, அப்போ ரூல் பண்ணிருந்தாங்க. அப்போ புதிய வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் உதவுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயின் வைஸ்மேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா உதவுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா 1915 பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் மூலமா அசிட்டோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சார். புதிய மெத்தட் கண்டுபிடிக்கிறார். நம்ம அதுக்குள்ள போவேனா, கெமிஸ்ட்ரிக்குள்ள நம்ம போவேனா இப்போதைக்கு. என்னன்னா என்ன கண்டுபிடிச்சாருன்னா புதிய மெத்தட் கண்டுபிடிக்கிறாரு. எதை உருவாக்குறதுக்கு? அசிட்டோன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அசிட்டோனை வச்சு நிறைய வெப்பன்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுல. இப்போ இதனால பிரிட்டன் கவர்மெண்ட் முதலாம் உலக யுத்தத்துல ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய உதவியா செயின் வைஸ்மேன் எனக்கூடிய இந்த விஞ்ஞானி இருந்தார். இப்ப இந்த விஞ்ஞானி கிட்ட போய் கேட்கறாங்க இங்கிலாந்து கவர்மெண்ட், என்ன கேட்கறாங்கன்னா, மிகப்பெரிய ஹெல்ப் எங்களுக்கு பண்ணிட்டீங்க, நீங்க உங்களுக்கு நாங்க கைமாறு பண்ணோம், உங்களுக்கு நாங்க கைமாறா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன தெரியுங்களா கேட்டாரு? பணமோ பதவியோ கேட்கல, அதுக்கு பதிலா எங்க சொந்த தேசம் எங்களுக்கு வேணும்னு கேட்டாரு. சொந்த தேசமா அப்படின்னா இவர் யார் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா செயின் வைஸ்மேன் ஒரு யூதன். அப்போ போடுறாங்க ஒரு டிக்ளரேஷன் 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போடுது. 2வது நம்பர் 1917 வருஷத்துல என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு என்ன பண்ணலாம்,
போலாம். அது வரைக்கும் அந்த நாட்டை யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம்? பிரிட்டன் கவர்மெண்ட் நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம்னு ஒரு முடிவு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அதை கொடுத்தது யாருன்னா ஆர்தர் பால்ஃபோர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபாரின் செக்ரட்டரி. அதனால அதுக்கு பேர் என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன். ஸோ அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல என்ன முடிவு பண்ணுதுன்னா பிரிட்டன் கவர்மெண்ட், நாம ஏற்கனவே பாலஸ்தீனம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல யூதர்களுக்குன்னு ஒரு சொந்த இடத்தை என்ன பண்ணணும், உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிரிட்டன் கவர்மெண்ட் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க முடிவு பண்ணா போதுமா? அப்ப இஸ்ரேல் தேசம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டமேன் என்று சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்கள் வசம் இருக்குது. அப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் யார்கிட்ட சண்டைக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒட்டமன் சாம்ராஜ்யத்துக்கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்போ 1917 வருஷம் ஆலன்பி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ராணுவ தளபதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சு அவர்களுடைய போர் வீரர்களை வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இடத்தை கைப்பற்றுகிறாரு. இதுதான் பிரிட்டன் போர் வீரர்கள். பிரதர், ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பிரிட்டன் போர் வீரர்கள் சொல்றீங்க, பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா நம்ம ஊரு சிங்குக்கு மாதிரி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆமா, வேற யாரும் கூட இது அவங்க தான். அப்படின்னா ஏன் இவங்க அங்க போனாங்க? 1917 நாம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தோம்? என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா சண்டையில் யாரை கொண்டு போய் இறக்கி விட்டுருக்குறாங்க? அவங்க போய் சண்டை போடாம நம்ம ஆளுங்க போய் சண்டை போட்டு இஸ்ரேல் தேசத்துக்காக யாரும் சண்டை போட்டிருக்காங்கன்னா இந்தியன் சண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பெருமைலாம் கிடையாது நமக்கு. நம்மளை அடிமைகளாக கொண்டு போய் என்ன பண்ண வச்சிருக்காங்க, அந்த இடத்துல சண்டை போட வச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒன்று, இந்த இடத்துல இஸ்ரேல் தேசம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ கேள்வி, எல்லா யூதர்களும் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா வரல. ஏன் வரல? ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சென்னையில் உங்களுக்கு 1000 கோடி சொத்து இருக்கு. எவ்வளோ? 1000 கோடி சொத்து. சும்மா கற்பனைக்கு தான் 1000 கோடி சொத்து இருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பாகிஸ்தான் கூப்பிடுறாங்க. இது நம்மளுடைய முற்பிதாக்களின் தேசம், நீங்க என்ன பண்ணிடுறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? போவோமா? கண்டிப்பா போக மாட்டோம். நான் ஏன் போறேன்? நான் தான் நல்லா என்ன பண்ணிட்டேன், இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டேன். ஆனா சென்னையில போட்டு நம்மள யாருன்னா உதைச்சாங்கன்னா எங்க ஓடி போயிருவோம்? ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா, உயிருக்கே ஆபத்துரா இங்க இருந்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எங்க ஓடி போயிருவோம்? பாகிஸ்தானுக்கே ஓடி போயிருவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் யூதர்கள் ரொம்ப புத்திசாலி. எல்லா இடத்துலயும் பயங்கரமா செட்டில் ஆன எல்லா இடத்துலயும் நல்லா ஃபிளரிஷ் ஆயிட்டாங்க. திரும்பி போறதுக்கு மைண்டே இல்லை. தேவன் சொல்றாரு, யார் அனுப்ப போறேன்? வேட்டைக்காரர்கள் அனுப்ப போறேன். அவங்க வேட்டையாடும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? சொந்த நாட்டுக்கு வருவாங்க. அப்படி அனுப்பப்பட்ட வேட்டைக்காரர்கள பிரதான வேட்டைக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அடோல்ஃப் ஹிட்லர். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஹிட்லர் பத்தி எதுல இருக்கு? நம்ம வேதத்துல இருக்கு. ஹிட்லர்னு இருக்காது, வேட்டைக்காரன் இருக்கும். அடோல்ஃப் ஹிட்லர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானியா தேசத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சாருங்க. ஆனா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலப்பகுதியில பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே யூதர்கள் தான். இவர் யாரு? E = MC ஸ்கொயர் படிச்சிருக்கோமா இல்லையா? அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்களா? ஸோ அப்படின்னா ஐன்ஸ்டீன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூதன். அந்த டைம்ல யூரி கெகாரின் முதல் ஸ்பேஸுக்கு போன ரஷ்ய விஞ்ஞானி, இவரும் ஒரு யூதன். எல்லா இடத்துலையும் யாரே பெரிய ஆளா இருக்கிறாங்க? யூதர்களே பெரிய ஆளா இருக்கிறதுனால முடிவு பண்றான் ஹிட்லர், இவங்களை வேரோட அழிக்கணுங்க, இந்த யூத இனமே டேஞ்சர் மனுக்குலத்துக்கு அப்படின்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசி படையின் மூலமா இஸ்ரேல் ஜனங்களை நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல. இந்த விஷயத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோலோகாஸ்ட். ஹோலோகாஸ்ட்னா நெருப்பினால் ஒரு பெரிய சேதமான எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு சேதத்தை யூதர்களுக்கு ஹிட்லர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. வேட்டையாடினாருங்க எல்லா இடத்துலையும். அதாவது அவங்கள பட்னி போட்டு கொலை பண்றது, அவங்கள விஞ்ஞான ரீதியா பயன்படுத்துறது. 2ஆம் உலக யுத்தம் முடியும் பொழுது கடைசியா அமெரிக்க படை உள்ள நுழையும் பொழுது அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க மைக்ரோவேவ் ஓவன்ல போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க யூதர்களை, ஹிட்லருடைய படை. அதுக்கப்புறம் இவர் பேர் ஒரு மோசமான ஒரு டாக்டர், ஜோசப் மேங்கலே அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் இருந்த ஆஸ்விட்ஸ் கேம்ப்ல மோசமான மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கெல்லாம் யூத ஜனங்களை பயன்படுத்தியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, டீப் ஃப்ரீஸ்ல பண்றது. இவரோட வயசு வெறும் 23 வயசு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் போட்டு குப்பை மாதிரி யாரை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களை. இந்த இடத்த மட்டும் யூதர்கள் மறக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ஏறக்குறைய 9,60,000 யூதர்களை கேஸ் சேம்பர்ல போட்டு கொண்டு குவிச்சார். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, கதவுலாம் லாக் ஆயிருக்குல்ல, இங்க பாய்சன் கேஸ் உள்ள விட்டா என்ன ஆகும்?
என்ன எல்லாம் செத்து போயிடும். கரெக்டா? அந்த மாதிரி கொலை பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்க இவங்க, யூத ஜனங்கள். ஏன்னா நியாயாதிபதிகள் இவர்களுடையது, ராஜாக்கள் இவர்களுடையவர்கள். நியாய பிரமாணத்தை தேவன் யாருக்கு தான் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மேசியாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யாருக்காக தான் பிறந்தாரு? யூத ஜனத்தின் மத்தியில தான் பிறந்தார். ஆனா சொன்னாங்கல்ல பிலாத்து கிட்ட, பிலாத் ரத்தப்பழி உங்க மேல மட்டும் இல்ல, எங்க சந்ததி தோறும் வரட்டும்னாங்க இல்லையா? அதுவும் நடந்துச்சு. ஆனா யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நெவர் அகைன், இனி இதை நாங்க என்ன பண்ண மாட்டோம், நடக்கவே விட மாட்டோம்ன்றது தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்துல ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா இறந்ததுல முடிவு பண்றாங்க யூதர்கள், இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாததுனால தானே. அப்போ நாங்க சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணோம், போகணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா வரணும்னு யார் முடிவு பண்ணிட்டார்? ஏற்கனவே தேவன் முடிவு பண்ணிட்டா அது இஸ்ரேல் ஜனங்களே விரும்பலனா கூட தேவன் என்ன பண்ணிடுவாரு, கொண்டு வந்து சேர்த்துருவாரு. கடைசியில 1918 வருஷம் 14 மாசம் மே மாசம் உலக நாடுகளுக்கே குற்ற உணர்வு வந்துருது. குற்ற உணர்வு வந்து 1948 வருஷம் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்றாங்கன்னா சுதந்திரத்தை அறிவிக்கிறார்கள். ஸோ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. வாசிக்கலாம். எரேமியா 30 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். எரேமியா 30 அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா சொல்லும் போது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, திரும்ப வர பண்ணிட்டாரா, பண்ண போறாரா? பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், வேத வசனத்துக்கு என்ன வருது, உயிர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. இப்போ எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சு. எலும்பு மட்டும் ஒன்றா சேர்ந்த போதுமா? என்ன பண்ணும், நரம்புகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். எப்படி ஒரு மனித சரீரத்துக்கு நரம்புகள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு ஜனங்க வந்துட்டா மட்டும் போதாது, அந்த தேசத்தினுடைய கனிம வளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேசத்தினுடைய கனிம வளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் சுதந்திரம் வாங்கின உடனே முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பென் குரியன். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளத்தை தேடணும்னா நாம் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட் விஞ்ஞானிகள்லாம் வச்சு தேடுவாங்க எங்க இருக்கு கனிம வளங்கள்னு. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதல் போய், ஆமா எங்களுடைய தேசத்துக்கு இதுதான் எங்க தேசம், பத்திரத்தை காட்டு அப்படின்னு யாருன்னா சொன்னா, இதுதான் எங்க பத்திரங்கிற. எது? வேத வசனம் தான் எங்களுடைய பத்திரம். சோ அந்த வேத வசனம் சொல்லுது இஸ்ரேல் தேசம் எப்பேற்பட்ட தேசம்னு. உபாகமம் 8 அதிகாரம் 9 வசனம். உபாகமம் 8 அதிகாரம் 9 வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் கொஞ்சம் உனக்கு குறைவு படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள். எது வெட்டி எடுக்க தேசமாமா? செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். இவங்க போய் செட்டில் ஆக கண்டுபிடிக்கிறாங்க. முதல் ஆயில் ரிசோர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க 1955 வருஷத்துல. அடுத்தது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெசர்ட்ல அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெட் சீல மினரல்ஸ்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பனுடைய கேப்பபிலிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க உருவாக்குறாங்க. இவங்க போய் செட்டில் ஆன உடனே தேவன் இவங்களுக்காக கிளைமேட்டே மாத்துறாரு. அதான் ஆச்சரியம், கிளைமேட்டே மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம தேவன் அடுத்து இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருன்னா, சக்கரையா 8 அதிகாரம் 11, 12. சகரியா 8 அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று, இந்த ஜனங்களுக்கு நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். என்ன தரப்போதாமா? பூமி தன் பலனை தரும். ஆமா, பூமி எப்போ தன் பலனை தராதுன்னு தேவன் சொல்லியிருக்காரு? என்ன கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். பூமி எப்போ தன் பலனை தராதுன்னு தேவன் சொல்லியிருக்காரு? ஆதியாகமம். வெரி குட். முதல் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவம் பண்ணுமோ தேவன் கொடுத்த சாபம். இந்த பூமி இனி என்ன பண்ணாது, பலனை தராது. ஆனா இப்ப தேவன் என்ன சொல்றாரு, இனி பலனை தரும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும் பொழுது பூமி பலனை தர ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? தர ஆரம்பிக்காது. அப்படின்னு தர ஆரம்பிக்கும். ஆனா அதற்கு முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்?
இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. விவசாயத்துல இப்ப யார் தெரியுங்களா டாப்பு? அக்ரிகல்ச்சர்ல இஸ்ரேல் தேசம் தான். முன்னாடி இப்படி இருந்த டெசர்ட் மாதிரி இருந்த இஸ்ரேல் தேசம் டெசர்ட்ல இப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா நேகேவ் அப்படின்னு ஒரு பாலைவனத்துல முதல் யூதர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது சொட்டு நீர் பாசனம். முதல் சொட்டு நீர் பாசனத்தை 1965 வருஷத்துல சிம்ஜா பிளாஸ் அப்படின்ற ஒரு யூத விஞ்ஞானி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஏறக்குறைய 70% தண்ணீர் என்ன பண்ணப்படுதுன்னா மிச்சப்படுத்தப்படுது. இது ஏறக்குறைய 100 உலக நாடுகள் என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க, இன்க்ளூடிங் நம்ம நாடும் சேர்த்து. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆசீர்வாதமா யார் இருக்க ஆரம்பிச்சாச்சு? இஸ்ரேல் ஜனங்க ஏற்கனவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது முழுசா இன்னும் என்ன பண்ணல, நடக்கல. நடக்கும் பொழுது எது வந்துட்டு இருக்கோம்? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஹீப்ரூ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில உருவாக்குன செரி டொமேட்டோஸ், நம்ம ஊர்ல டொமேட்டோ இல்ல, அது அவங்க ஊர்ல உருவாக்குன செரி டொமேட்டோஸ். நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு தண்ணி பிரச்சனை என்னங்க பிரதர் பண்ணுவோம்? அப்படியா குடிப்போம் நாம? அந்த டெக்னாலஜி எல்லாம் ஃபுல்லா வந்துருச்சா நமக்கு? யோசிச்சு பாருங்க. பட் அது கூட ட்ரை பண்றோம் நாம. போய் மிஞ்சி போனா பக்கத்து ஸ்டேட்ல போய் கேட்பாங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு கேட்போம், இந்த ஸ்டேட்லயும் அந்த ஸ்டேட்லயும். ஆனா இஸ்ரேல் தேசம் எப்படி தெரியுமா தண்ணி பிரச்சனை தீர்க்கிறாங்க? கடல் நீரை குடிநீர் ஆக்குற திட்டம்லாம் பழைய டெக்னிக். இப்ப அவங்க எப்படி உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா காத்துல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. எதுல இருந்து? காத்துல இருந்து குடிநீர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடல் நீரை குடிநீருமாக்கும் திட்டம்லாம் வேற லெவல்ல போயாச்சு. நம்பால் இங்க எங்க போனாருன்னு கேக்குறீங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க பார்க்குற அந்த வண்டியை சாதாரண வண்டின்னு நினைச்சுக்காதீங்க. பயங்கரமான வண்டி. என்ன தெரியுங்களா? அந்த வண்டி ஒரு கிராமத்திற்கு தேவையான தண்ணீரை கடல்ல இருந்து எடுத்து சுத்திகரித்து கொடுத்துருமா. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன் நம்ம ஊருக்கு வரும்போது நம்மளால கொடுத்துட்டு போயிட்டார் கிஃப்டா, அந்த வண்டி நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோன்ட்டு. அப்படின்னா நரம்பு சேர்ந்துருச்சா? நரம்பும் சேர்ந்துருச்சு. நரம்பு சேர்ந்தா போதுமா? அடுத்து என்ன பண்ணோம்? தோல் மூட வேண்டும். எப்படி ஒரு உடம்புக்கு தோல் தான் பாதுகாப்போ, அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த தேசத்தினுடைய இராணுவம். இஸ்ரேல் தேசத்தை சுத்தி எதிரி நாடுகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன் இருக்கு? ஏன்னா இஸ்ரேல் அழிக்கப்படணும். அதுதான் சாத்தானோட எண்ணம். ஏன் சாத்தானோட எண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது தலைநகரா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம். அப்ப எருசலேம் அங்க தலைநகரா இருக்க கூடாதுன்னா எருசலேமே அழிச்சிட்டோம்னா, அதனாலதான் உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதை சுத்தி நடந்துட்டு இருக்கு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேமை சுத்தி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சத்துருக்கள் இஸ்ரேல் மேல அமாஸ் தீவிரவாதி போய் குண்டு போட்டா அவனே சொல்றான், their God changes the path of our rockets in mid air. எங்க நாங்க ராக்கெட் அனுப்புறோம், அவங்க கடவுள் என்ன பண்ணிடுறாரு? மிட் ஏர்ல அந்த வேலை அதை திருப்பி விட்டுறாரு. அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி டெக்னாலஜில இருந்து, ட்ரோன் டெக்னாலஜில இருந்து டாப் மோஸ்ட் டெக்னாலஜி யார் வச்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க தான். அது முக்கியமா அயன் டூம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அயன் டூம்னா அவங்க குண்டு போடும் பொழுதே வானத்திலே அது இடைமறித்து இவங்க ஒரு மிசைல் அனுப்பி என்ன பண்ணிடுவாங்கன்னு அழிச்சிருவாங்க. இது நான் போட்ட பழைய பிபிடி. இப்போ என்ன டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அயன் டூம் இல்ல, அயன் பீம். அயன் பீம்னா வானத்துல குண்டு அனுப்புறதுக்கு பதிலா லேசர் அனுப்பிச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு முடிக்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா டாப் மோஸ்ட் டெக்னாலஜியும் எந்த நாட்டுல இருந்தா வருது? இஸ்ரேல் தேசத்துல இருந்தா வருது. எப்பேற்பட்ட டெக்னாலஜி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். You find seeds that can be programmed to become whatever you wish. You engineer them to have limitless creativity. You plant them in soil designed to nourish them. They yield fruits of endless new inventions. இஸ்ரேல்ல தான் இருக்குது.
ரியல். ஏன்னா திஸ் இஸ்ரேல். தோல் என்ன ஆயிடுச்சுங்க? தோலும் வந்துருச்சு. ஆனா இப்போ இப்போ ஆவி வந்துச்சா? இன்னும் ஆவி வரல. அது ஏன் வரலங்கிறது பின்னாடி என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்க போறோம். ஆனா தோல் வந்துருச்சு. இஸ்ரேல் தேசத்தை சுத்தி யார் இருக்கிறது? சத்துருக்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா இஸ்ரேல் தேசம் சுத்தி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, மறுபடியும் அந்த தேசத்துல இருந்து அவங்களை எடுத்து போட்டுற முடியுமா? முடியாதா? வாசிக்கலாம். ஆமோஸ் 9:14-15. ஆமோஸ் 9 வசனங்கள் 14 மற்றும் 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். அவர்கள் தேசத்திலே என்ன பண்ணுவேன்? நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். தேவனே என்ன சொல்லிட்டார்? நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி என்ன பண்ண முடியாது, அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டார். ஆனா கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதோ சுற்றிலும் சக்கரையா 12:2 வாசிக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்கிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையில் யூதாவும் அப்படியே இருக்கும். அப்படின்னா எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளும் கூட்டுவேன்னு தேவன் சொன்னது நடக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாக்குறீங்களா இந்த மேப்ல நடுவில் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கிற நாடு இஸ்ரேல். சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே இஸ்ரேலுடைய எதிரி நாடுகள். என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்ச முதல் நாளே சண்டை. யாருக்கும் அரபியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும். யார் ஜெயிப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாடு அப்பதான் உருவாயிருக்கு. அந்த நாட்டினால ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வார்ல எகிப்து, சிரியா, யோர்தான், லெபனான் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க இஸ்ரேல. ஆனா ஏறக்குறைய 7 லட்சம் அரேபிய அகதிகள் அவங்க மாட்டிக்கினாங்க. ஏற்கனவே கொடுத்த இடத்தை விட அதிகமான இடத்தை யார் பிடிச்சிடறாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிடிச்சிடறாங்க. ஆனா என்ன தெரியுங்களா? கொடுக்கும் போது ஐநா சபை இஸ்ரேல் கிட்ட கொடுக்கும் போது ஜெருசலேம் இருக்குல்ல, ஜெருசலேம் அது யார் கட்டுப்பாட்டுல இல்ல? இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா 1957 எகிப்து என்ன பண்றாங்கன்னா, சூயஸ் கெனால் கால்வாயை தடை பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல ஈரான்ல, அதே மாதிரி அன்னைக்கு ஒரு பிரச்சனை போச்சு. அப்போ இஸ்ரேலை பயன்படுத்தி பிரிட்டன் கவர்மெண்ட்டும் பிரான்ஸ் கவர்மெண்ட்டும் எகிப்து அட்டாக் பண்றாங்க. எகிப்து சும்மா இருப்பாங்களா? இவங்க சண்டைக்கு வந்தாங்க. அந்த சண்டை நடக்கிற வரைக்கும் எருசலேமே யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அந்த சண்டைக்கு பேரு 6 days வார். அந்த 6 days வார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் இது வரைக்கும் பிடிக்காத எல்லா இடத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 days வார் இருக்குல்ல, இந்த 6 நாள் யுத்தம், இந்த 6 நாள் யுத்தத்தை என்ன சொல்றாங்கன்னா நவீன கால அற்புதம் அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் அந்த 6 நாள் யுத்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். The Muslim nations in the Middle East would not accept Israel's existence since its founding in 1948. They began amassing huge amounts of sophisticated weaponry and lobbying for the implementation of boycotts, divestment, and sanctions against the Jewish state. On the 15th of May 1967, on Israel's Independence Day, a 3-week period began, which is one of the most tense and fearful periods in Israel's history. In direct contravention of international agreements, Egyptian leader Jamal Abdel Nasser removed the UN peacekeeping forces and began moving tens of thousands of soldiers and hundreds of tanks into what was the demilitarized Sinai Peninsula towards Israel's southern border. Egypt also blocked
blockaded the Straits of Tehran, an open international waterway, which was essentially a declaration of war. Israel turned to the nations of the world, primarily to the United States, for assistance against Egyptian aggression, but somehow all Western countries decided to remain neutral. Very quickly it became apparent that the promises were all but forgotten. Israel, with 2.5 million Jews, was left alone to face the might of the Arab nations. Egypt, Syria, Jordan, Iraq, and Lebanon formed a military alliance and began moving forces into Jordan towards Israel's borders. When the Arab countries realized that the world had abandoned Israel, many other Muslim countries were openly calling for the destruction of Israel. The will and means to murder millions of Jews were evident. Top IDF commanders expressed their concerns at the high price Israel was liable to pay in a war with the Arab world. Some military experts projected a toll between 20 and 100,000 lives. Israel prepared cemeteries all over the country, ready to accommodate many expected victims. Massive parks were prepared in Jerusalem, Tel Aviv, and other cities in case the cemeteries would have no more space. அப்ப அந்த முடிவுல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போன் பண்றாரு. World governments, instead of defending Israel's right to exist, warned Israel continuously not to attack. However, the people of Israel had no choice but to go to war, to defend their country in their very existence. At 7:15 a.m. on June 5th, 1967, the IDF launched Operation Moqed, Focus. Almost the entire Israeli Air Force was dispatched in a daring mission. Only 12 planes stayed behind. The risk of this operation was extraordinary, as the fighter pilots flew at an unprecedented low altitude of less than 20 meters above the ground. Egypt had the most advanced ground-air missile defense systems in the Middle East. Most of the Israeli jets were old and outdated French planes. If the Israeli jets would have been detected, many would have fallen, and Israel would have been left with practically no air force. And then, a miracle occurred. The most advanced Russian MiG jets that patrolled the airspace along the borders between Egypt and Israel were, for that one critical hour, grounded. Incredibly, at that very same time, the top commanders of Egypt, Jordan, and Iraq flew together to observe Egyptian forces invading Sinai. The Egyptian officers had ordered all anti-aircraft units not to fire unless given a direct order as long as they were in flight. This created total confusion on the Egyptian ground as Israel struck exactly in that window of time. By 7:45 a.m., the high hand of Providence resulted in the Israeli Air Force reaching all the Egyptian airfields without even one plane. More than 200 Egyptian planes, almost half of Egypt's fleets, were almost instantaneously destroyed, also bombing the runways and making Egypt the mightiest air force in the Middle East. General Moti Hod, commander of the Air Force, said, "In my wildest dreams, I never would have conceived of such an incredible success." A second wave of Israeli jets were directed to Cairo to confront the remains of the Egyptian Air Force. எதிர்பார்க்கவே இல்லை என்பதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. And here, another miracle occurred. No less miraculous than the first. Even though Israel had lost the element of surprise and the anti-aircraft systems were operating with full capacity, Egypt was only able to hit one Israeli plane. The Israeli Air Force went on to destroy a total of more than 300 Egyptian planes, and every airfield in Egypt was neutralized. It was nothing less than a military miracle, seemingly impossible. And then, another miracle occurred. It was as if God hardened the heart of the Egyptian president Nasser, who continuously gloated about his glorious military victory over Israel. In the Arab media, President Nasser spoke of the end of Israel's air force and of the Egyptian tanks on their way to Jerusalem. Jordan, Syria, and Iraq believed these bombastic statements and wanted to join in the great victory against the Jews. All the Arab air power struck simultaneously on multiple fronts. In almost any other scenario, Israel would
not have been able to respond as quickly as it did. எருசலேமை The timing யார் was seemingly கைப்பற்றுகிறார்கள் என்று orchestrated பாத்தீங்கன்னா to position Israeli ஒட்டுமொத்த jets நாடுகளையும் exactly where they should be. Not எருசலேமை in 6 தன்னுடைய days, கட்டுப்பாட்டுக்குள்ள but என்ன in பண்றாங்க 6 கொண்டு வராங்க. hours, the அத war was முக்கியமா won. எதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க தெரியுமா? எதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க தெரியுங்களா? எருசலேம்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடம் எது? எருசலேம் தேவாலயம் இருக்கக்கூடிய இடம். அந்த தேவாலயத்துல அவர்கள் என்ன அரபியர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா மசூதி கட்டி வச்சிட்டாங்க. ஆனா சாலமன் தேவாலயம் கட்டின அந்த இடத்தை கடைசியில என்ன பண்றாங்கன்னா கேப்சர் பண்ணிட்ட சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணீரோட என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜெயிச்ச இடத்தை போய் கட்டி தழுகுறாங்க. 2000 வருஷம் ஏக்கம், 2000 வருஷம் கனவு தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா எங்க சாலமன் தேவாலயம் கட்டின இடத்தை நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கைப்பற்றிட்டோம் அப்படின்னு. The enemies of Israel had twice as many soldiers as we did, 3 times as many planes, 4 times as many tanks. The odds were stacked against us on every military front. The love of Israel, self-sacrifice. எதை நோக்கி போயாச்சு? ரொம்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் பார்க்க போறோம். என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு 1967 அப்புறமா இந்த ப்ளூ கலர்ல இருக்க பாருங்க, இவ்வளோ இடத்த இஸ்ரேல் ஜனங்க பிடிச்சிட்டாங்க, பாதி எகிப்து பிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அப்படியே பாருங்க அடுத்தடுத்த மேப்ல என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கல அப்படின்னு என்ன இருக்கு, இடத்த திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. ஏன்னா அது யாருடைய இடம்? அது தேவனுடைய இடம். கரெக்டுங்களா? அது தேவனுடைய இடம். இவரை கொஞ்சம் நல்லா தெரியும். யார் அவர் நடுவில் இருக்கிறவரு? பில் கிளின்டன். இன்னொருத்தர் தொப்பிக்காரு யாசர் அரஃபத். கரெக்டா சொல்ல. இன்னொருத்தர் ஆனா நடுவில் இருக்கிறவர் தெரியுது நமக்கு, இன்னொருத்தரையும் தெரியுது. ஆனா யார தெரியல நமக்கு, தெரிய வேண்டியவரே தெரியல. இஸ்ரேல் பிரதமர் அவர். என்னாச்சு தெரியுங்களா? அவர் இறந்துட்டார் இஸ்ரேல் பிரதமர். ஏன்? இட்ஷாக் ராபின். ஏன்னா சுட்டுட்டாங்க யூதர்கள். ஏன்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சோம், பிடிச்ச இடத்த என்ன பண்ணிட்ட நீங்க? சமாதானம் என்று சொல்லி யார் கொடுத்துட்டீங்க? திருப்பி பாலஸ்தீனியர்கள் கொடுத்துட்டீங்க. அந்த கொடுத்த இடம் எது தெரியுமா? காசா ஸ்ட்ரிப். இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, கொஞ்ச நாளுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த இடத்த வந்து கொடுத்தார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. யாரு? பில் கிளின்டன். ஆனா இப்ப இருக்கிற பிரதமர் தெளிவா இருக்காரு. இனி 1 இன்ச் இடத்த என்ன பண்ண மாட்டோம், நாங்க கொடுக்க மாட்டோம். போன ஐநா சபையில ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. என்ன ஸ்பீச் கொடுக்குறாருன்னா, எல்லா அரபு நாடுகள் லீடர்ஸ் முன்னாடியே ஆக்சுவலா எங்களை அழிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி எங்களை முதல் பாபிலோன் சாம்ராஜ்யம், யாரு? நேபுகாத் நேச்சர் கீழே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் அழிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்ல. மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் அழிக்கணும்னு நினைச்சிச்சு, அது இன்னைக்கு இல்ல. கிரேக்க சாம்ராஜ்யம் அழிக்கணும்னு நினைச்சிச்சு, அது இல்ல. அடுத்து ரோம சாம்ராஜ்யம் வந்து எங்களை அழிக்கணும்னு நினைச்சிச்சு, இல்ல. ஹிட்லருடைய நாசி படை எங்களை அழிக்கணும்னு நினைச்சிச்சு, அது இல்ல. அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன புரியுது? என்ன தொட்டீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க இருக்க மாட்டீங்கன்றத சொன்னும் பொழுது ஒருத்தர் திருப்பி என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பேசல. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு உலகத்தையே கழுத்து போடுறதுக்கு, டொனால்ட் ட்ரம்ப். அன்னைக்கு என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? இவரை போன எலெக்ஷன் அப்போ சூட ட்ரை பண்ணாங்க, ஜஸ்ட் மிஸ், காதுல போட்டு எஸ்கேப் போயிட்டாரு. ஏன் தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துதான் எந்த யுஎஸ் பிரசிடென்ட்டும் பண்ணாத பண்ணார். என்ன தெரியுங்களா பண்ணாரு? எருசலேம் தான் தலைநகரம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எல்லா உலக நாடுகளும் ஆப்போசிட், எல்லா உலக நாடு ஆப்போசிட். இஸ்ரேலுக்கு ஃபேவரா யாருமே ஓட்டு போடல. இந்தியா எப்படி ஓட்டு போட்டு தெரியுமா? 3 ஆப்ஷன். ஒன்னு இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா 128 பேர் ஆப்போசிட்டா ஓட்டு போட்டிருக்காங்க. 9 பேர் தான் ஃபேவரா ஓட்டு போட்டிருக்காங்க. 35 பேர் நாங்க அப்படியும் போடல இப்படியும் போடலன்ட்டாங்க. இதுல இந்தியா எப்படி ஓட்டு போட்டிருக்கோம்? நாங்க பாட்டு அமைதியா இருக்கிறவங்க விட்டாங்களா? இல்ல. இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டுருச்சு. அப்படி நான் எதிராக ஓட்டு போட்டா, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டா, இந்தியாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறதில்ல. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பைபிள் சொல்லுதுன்னா, சக்கரையா 12:3 அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான ஆயிடுச்சு, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இஸ்ரேலுக்கு எதிராக யார்னா ட்ரை பண்ண என்ன ஆகும்? சிதைக்கப்படுவார்கள். ஆனா பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். நடக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அக்டோபர் 7 அட்டாக் அப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமாஸ் தீவிரவாதிகள் உள்ள வந்து யூதர்களை கொலை பண்ண உடனே மிகப்பெரிய நடந்த யுத்தத்துல செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆயிடுச்சு. காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். காசா எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. குடியேற்று போச்சா இல்லையா? ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னா செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, போயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு பிரச்சனை? ஈரான். ஆனா ஈரான்ல அன்னைக்கு எப்படி சூயஸ் கனல்ல பிரச்சனையோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இதன் வழியா தான் கப்பல் போகுது வருது. எண்ணெய் கப்பல் எல்லாம் போகுது வருது. ஏன் பெட்ரோல் ரேட் ஏறுது? அங்க பிரச்சனை. ஏன் இவ்வளோ பிரச்சனை நம்ம தலை மேல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எருசலேம் தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஆனா அதுக்கு சாத்தான் விடுவானா? சாத்தான் விடுவானா? இப்ப இந்த உலக அமைப்புகள் எல்லாம் அழிக்கணும். அதுக்கு நடுவுல இஸ்ரேல் இருக்கு. இந்த பிரச்சனையில உலக பொருளாதாரமே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தேவன் சொன்னார் இல்லையா, கர்த்தருடைய நாள் என்ன பண்ண போறேன்? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்படின்னா எல்லா நாடும் யாருக்கு விரோதமா வர போறாங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் 2 உலக யுத்தம் நடந்துச்சுல்ல உலகத்துல, அதுல பல உலக நாடுகள் இன்னும் பல உலக நாடுகளோட சண்டை போட்டுச்சு. ஆனா 3ஆம் உலக யுத்தம் எப்படி நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா உலக நாடும் ஒரு சைடு, இஸ்ரேல் மட்டும் தனியா. அப்படின்னா ஐக்கிய நாடுகள்ல சபையில் இருக்கக்கூடிய எல்லா உலக நாடுகளும் எல்லா ராஜ்யமும் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? வெரி குட், சாத்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆமாவா இல்லையா? எந்த கவர்மெண்ட் எந்த நாட்டில் வந்தாலும் அது யார் கட்டுப்பாட்டுக்குள்ளதா? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதா. ஆனா இப்ப இஸ்ரேல் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேவன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சண்டையில யார் ஜெயிக்க போறாங்க? கர்த்தருடைய நாள்ல 3ஆம் வசனம் பார்க்கணும். சக்கரியா 14ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவதை போல அந்த ஜாதிகளோட போராடுவார். யார் ஜெயிக்க போறாங்க? அப்போ கர்த்தரே இறங்கிட்டார்னா கர்த்தருடைய நாள்ல நிக்க முடியும். அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்பதை வேதம் சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் என்ன கொடுக்குதுன்னா, கோகு மாகோகின் படையெடுப்பு அப்படின்னு எசேக்கியேல் 38 மற்றும் 39ஆம் அதிகாரத்துல அவ்வளோ டீட்டெயிலா இருக்கு. இப்பேற்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கூடாது? எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் இருக்கிறீங்க? புரியுதா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இததான் அடுத்து வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இதே இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்க போறோம். கேட்கறது நீங்க தயாரா இருக்கீங்களா? சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய தெரிந்த வேதத்துல ஆர்வமா இருக்கக்கூடிய மான் மாதிரி பார்த்தோம்ல ஆரம்பிக்கும் பொழுது அப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு போய் சொல்லுங்க. அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்க கூட்டு வாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மிஸ் பண்ண கிளாஸ் அவங்க என்ன பண்ணதான் மிஸ் பண்ணதான். நான் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா கேட்கிறேன். நான் நேர்மையா பதில் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நீங்க படிச்ச எல்லா வசனங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஏன் அது என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வசனம் புரிஞ்சிருச்சா, ஆமாவா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இந்த நேர்மையை தான் தேவன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா விரும்புவார். உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் படைச்சார் இல்லையா? படைக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க புசிக்க கூடாது. அதை புசிச்சிங்கன்னா நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாத்தான் வந்து என்ன சொன்னா, அவர் சொல்ல நடக்காது. ஆனா தேவன் சொல்றாரு, அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய். சாத்தான் என்ன சொன்னா, வந்து அப்படிலாம் சாக மாட்டேங்க. ஆதாம் செத்து போனார் இல்லையா? புசிக்கும் நாளிலே செத்துட்டாரா? எவ்வளவு வருஷம் உயிரோட வாழ்ந்தார் தெரியுங்களா? ஆதாமு 930 வருஷம் உயிரோட வாழ்ந்தார். சாத்தான் என்ன சொன்னா, அப்படிலாம் நீங்க சாகிறதுன்ற. யார் சொன்னது நடந்துச்சு? பக்குன்னு இருக்கு. ஏன்னா புசிக்கும் நாள்ல என்ன பண்ணல, ஒரு சாகல. அப்படின்னா சாத்தான் சொன்னது நடந்துச்சா? நிச்சயமா கிடையாது. யார் சொன்னது நடந்திருக்கணும்? தேவன் சொன்னதுதான் நடந்திருக்கணும். அப்படின்னா இப்பேற்பட்ட கேள்வி எங்கே இருக்கு? அப்போ புசிக்கும் நாளிலே ஏன் ஜாகல? கேள்வி எழும்பலையா? ஆனா என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் நான். என்ன லிஸ்ட் போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் மட்டும் இல்ல, ஆதாமுடைய சந்ததியினுடைய ஒரு லிஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். இவங்க எல்லாமே வாழ்ந்த வருடங்கள்.
ஆதியாகமத்தில் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இவங்க யாருமே எதை தாண்ட காணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்தை என்ன பண்ண காணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாண்டவே காணோமே. வேற யாருன்னா பைபிள் 1000 வருஷத்தை தாண்டி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, அதுவும் என்ன பண்ணல, இல்ல. ஏன் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அடுத்த வாரம் இதே இடத்துல சரியா 6 மணிக்கு ஹவு டு ஸ்டடி பைபிள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே அடுத்த மாபெரும் ரகசியங்களுக்குள்ள நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடந்து போக போறோம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க பாடத்தை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் என்ன இருக்குது போயிருக்கு. ஸோ அப்படின்னா எந்த பிரசங்கத்தையாவது நம்ம இவ்வளோ தூரம் கேட்டிருப்போமா? நம்ம யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜீவனா இருக்கக்கூடிய ஜீவ வசனங்களை என்ன பண்ணிருக்கோம், நாம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தோட கேட்கறதுனால தேவன் இதே ஆர்வத்துக்கு இன்னும் வாரம் இந்த இடத்துல என்ன பண்ண போறாருன்னா, தீனி போட போறாரு. கரெக்டா சரியா டைமுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், 6 o'clock வரலாம், அடுத்த பாடங்களை கேட்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளும் என்ன பண்ணலாம், நம்ம கிளாஸுக்கு கூட்டு வரலாம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.